நீங்கள் எங்களை வெல்ல முடியாது. நாங்கள் வெல்ல முடியாதவங்க. ஆமா, அப்படியா? நாங்கள் உங்களை பயப்படவில்லை. அவர்கள் சமையலறையில் அப்படித்தான் நடந்து கொள்ள மாட்டார்கள். போராட்டத்தை நிறுத்துங்கள். சமையல் போராட்டத்துடன் போராடுவது நல்லது. சிறந்த கேக் யார் செய்வார்கள்? உங்களிடம் 5 நிமிடங்கள் உள்ளன. அருமை, எங்களுக்கு கேக்குகள் பிடிக்கும். இங்கே கேக்குகள் உள்ளன மற்றும் இங்கே கிரீம் டெட் அடுக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக வையுங்கள். அதை கிரீமுடன் பூசுங்கள். அதுதான். அடுத்ததை செய்யலாம். அடுத்ததை. ஆமாம், இன்னும் கொஞ்சம் மட்டுமே மீதமுள்ளது. சூப்பர், அற்புதம். என்ன? ஆமா, நாங்கள் அதை செய்யலாம். பாருங்கள், இப்போது நாங்கள் கை கொண்டு கேக்கை பூசலாம். இது மிகவும் வசதியாக இருக்கிறது. ஆஹா, நீ சரிதான். ஓ சாக், நாங்கள் எவ்வளவு புத்திசாலிகள். பாருங்கள், இப்போது சமமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் கிரீமுடன் போராடலாம். உணவுடன் சண்டையிட முடியாது. கிரீம் ருசியாக இருக்கிறது. அருமையான வேலை நண்பர்களே. கிரீம் நீங்கள் தேவைப்படுற மாதிரி தான் வந்துள்ளது. பூரே! சமையல்காரர் எங்களை பாராட்டுகிறார். அவர் போய்விட்டார். சில சாக்லேட்களை சேர்ப்போம். அவை எந்த கேக்கையும் ருசியாகவும் அழகாகவும் மாற்றும். மேலும் அதை பக்கங்களிலும் சேர்ப்போம். இப்போது மேலே சில ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை சேர்க்கலாம். அவை கேக்கை மிகவும் பிரகாசமாக்கும். சரி, குவென்டின். ஆம், நீ சரிதான் சாக். அற்புதம். சரி, எங்கள் கேக் சீராக இருக்கிறது. ஏய் பசங்களா, முட்டாள்தனமாக இருக்காதீங்கள். நிறுத்துங்கள். இப்போது இந்த குக்கீகளால் நமது கேக்கை அலங்கரிப்போம். அவற்றை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. இந்த கேக்கை உங்களை நோக்கி சுடுவேன். ஏன்? வாங்க சிரிங்க. என்ன நம்புங்க. சிறப்பு. பாருங்கள், நமக்கு சிரிப்புகள் கிடைத்துட்டது. இப்போது கேக்கில் மேலும் எமோஜிகளை உருவாக்கலாம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அது அசல் அல்லவா? உன்னுடைய இன்னொரு புகைப்படத்தை எடுக்கிறேன். வாங்க, இன்னும் உணர்ச்சிகள். அதிக உணர்ச்சிகள், அதிக எமோஜிகள். எமோஜி கேக் கிடைத்து விட்டது. இது அற்புதமாக இல்லையா? ஆம், அதை பாருங்கள் பையர்களே. அடட்டா, அது வெறும் பரிதாபம். எங்க கேக்கை பாருங்கள். ஸ்பைடர்மேன் கிழிந்த கேக்கை காப்பாற்றி உலகத்தை காப்பாற்றுகிறார். அது குளிர்ச்சியா இல்ல? அதை பாருங்கள் பெண்களே. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. உங்கள் கேக்குகளையும் மதிப்பீடு செய்ய நான் தயாராக இருக்கிறேன். முதலில் யார்? பெண்களுடன் தொடங்கலாம். எமோஜிகளுடன் சிறந்த யோசனை. சரி, இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீல வெல்வெட் நிரப்பு. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நன்றாக செய்தீர்கள். கேக் மிகவும் மென்மையாக உள்ளது. எனக்கு பிடிச்சது. மற்றவர்களாகிய ஆண்கள் பற்றி என்ன? ஸ்பைடர்மேன் உடன் இருப்பது கவர்ச்சியாகவும் சுவையாகவும் தெரிகிறது. சரி, நம் முயற்சிப்போம். மிகவும் நல்லது. நன்றாக செய்தீர்கள் நண்பர்களே. பக்கங்களில் இருந்து சாக்லேட்டுகள். ஆம், அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நல்ல வேலை, பாராட்டுக்கள். முதல் பரிசு உங்களுக்கே. பூரே! இரண்டாவது, பனியாக புரிட்டோ தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளன. நேரம் போகிறது. சிறப்பு, இதை செய்யலாம். வாங்க, கொஞ்சம் வலிமையா. அதுதான், நல்லா செய்தீங்க. நீங்க மாவை துடைக்கிறப்போ நான் நிறங்களை கிண்ணங்களில் வைக்கிறேன். நம்ம மாவை வண்ணமயமாக்க அப்படியே வெவ்வேறு நிறங்களை வெவ்வேறு கிண்ணங்களில் சேர்க்கிறோம். நல்லா செய்தீங்க. இப்போ அதை மாவால் நிரப்புவோம். அருமை. பாத்திரத்தை இப்போது எடுத்துக்கொள்ளலாம். இதோ, மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்கள். அது ஒட்டாமல் இருக்க. இப்போது டோர்டில்லா மாவை சேர்ப்போம். அற்புதம். ஆஹா, அருமையாக மணக்கிறது. அதை திருப்பி விடுவோம். தட்டில். அற்புதம். இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படும். ஹாய் நண்பர்களே. சரி, இப்போது நமது முறை. கோழி மார்பகத்தை பாருங்கள். நீங்கள் நான் நினைப்பதை நினைக்கிறீங்களா? மிகவும் சரி. நாம் பேஸ்பால் விளையாடுவோம். பிடிக்கிறேன். அற்புதம். சரி, இப்போது கோழியை நேராக பானில் வறுக்கலாம். அருமை. மிருதுவானது.
இதை வெட்ட வேண்டும். ஏய் அது கத்தி, அதோட விளையாடுவதை நிறுத்து. சரி, கோழி மார்பகத்தை அப்படியே வெட்டுவோம். விளையாடாம ஓ அது சலிப்பு. ஆமா, இது ரொம்ப குளிர்ச்சி வந்தாகும் பொழுது. என்ன என்ன? நான் என் விரலை வெட்டி கொண்டேன். ஓ சாக், நான் என் விரலை வெட்டி விட்டேன். என்ன? ஓ, நீ என்ன செய்தாய்? நான் இறக்கிறேன். அந்த சத்தம் என்ன? இல்லை. கைஸ், நீங்கள் வாங்கினீர்களா? நான் கிண்டல் செய்தேன். என் விரலில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், இது ஒரு கிண்டல். என்ன? ஒரு கிண்டல்? சமையல்காரருடன் விளையாடக்கூடாது. இந்த கத்தியை நான் எடுத்துக்கொள்கிறேன். உனக்கு இனி கத்தி கிடையாது. அப்போ வெள்ளரிக்காய்களை என்ன செய்வது? வெள்ளரிக்காய்களை எப்படி நறுக்குவது? இப்போ உன் கையால் வெட்டு. ஓ, அதை எப்படி செய்வது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை நேராக விசிறியில் வைக்கிறேன். பின்னர் அவற்றை தானாகவே வெட்டுவோம். பாருங்கள், நேராக டோர்டில்லாவில். அது அருமையாக இருந்தது. இப்போது அதே போல தக்காளியுடன் செய்யலாம். அற்புதம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது கோழியை சேர்ப்போம். ஒரு நிமிடம், நான் ஒரு துண்டு முயற்சிக்க விரும்புகிறேன். இது எங்கள் போட்டி உணவு. அதை நிறுத்து. பசங்க வாதிடுறாங்க. வாங்க, நம்முடைய இனிப்பு புரிடவை செய்யலாம். ஓ ஆம், அது சரி. கொஞ்சம் நொடலாம் சேர்ப்போம். அதை சமமாக பூசுங்கள். அருமை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், இப்போ நான் நுடலா மீது ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போ கமி வார்ம்ஸ். மற்ற சில இனிப்புகள் மிட்டாய் மற்றும் மார்ஷ்மெல்லோ போன்றவை. பாருங்கள், இது சிறந்தது. எங்க சிறிய இனிப்பு புரிடவை பாருங்கள். காத்திருங்கள், இது இனிப்பு அல்ல. பெண்களுக்கு உண்மையில் ஒரு இனிப்பு புரிட உள்ளது. மேலும் அது மிகப்பெரியது. ஓ, பொறாமையால் பச்சையாகி விட்டேன். ஏய் சாக், அது உனக்கு நல்ல நிறம் இல்லை. ஆனால் உனக்கு நல்ல நிறம் என்னவென்று எனக்கு தெரியும். சாக், பாரு, நாம் எங்க பூரிடோவை சில ஸ்கிட்டில்களால் தெளிக்க போகிறோம். இது மிகவும் பச்சையாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இப்போது அதை ஒரு மான்ஸ்டராக மாற்றுவோம். குளிர்ச்சியான அலங்காரம். சரியா? சிறந்த யோசனை குவெண்டின். பெண்களே, உங்களுக்கு பொறாமையா? உங்கள் நேரம் முடிந்தது. இப்போது உங்கள் புரிடோஸ் சுவைக்க அனுமதியுங்கள். கைஸ், இது எங்கள் பிராங்கன்ஸ்டைன் புரிடோ. சரி, நான் இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். மோசம் இல்லை, உண்மையில் மிகவும் நல்லது. எனக்கு பிடிச்சது. அருமையான வேலை. இப்போது பெண்களின் புரிடோவை முயற்சிப்போம். இங்கே உங்களுக்கு செஃப். இது ஒரு இனிப்பு. இது மிக பெரியது மற்றும் நிறம் மிகுந்தது. ரொம்ப ருசியா இருக்குது. எல்லா இனிப்புகளின் சேர்ச்சி அற்புதமாக இருக்கு. ஓ ஆம், எனக்கு அது மிகவும் பிடிச்சது. Alexander Sutriel, Barini Annie Bertha Preserving. மற்றும் நீங்கள் பணத்தை பெறுகிறீர்கள். இப்போது இறுதி சவால். இது யார் இறுதி பரிசான $1 மில்லியன் வெல்லப் போகிறார்கள் என்பதை முடிவு செய்யும். இது தொடங்கிவிட்டது. ஓஹோ, ஆம், நாங்கள் அதை செய்ய போகிறோம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இப்போது நாங்கள் நெஸ்குவிக் சேர்க்க போகிறோம். இந்த துருவியின் உதவியுடன் நாங்கள் அதை அனைத்தையும் இணையத்தில் இருந்து கிடைத்த லைஃப் ஹாக்கை பயன்படுத்தி கலக்க போகிறோம். அற்புதம் இல்லையா? ஓ ஆமாம், பாரு சாக், டர்போ மோடு. பார், அருமை. இது அற்புதமாக இருக்கிறது. கோல். ஆஹா, பசங்கள் பசங்களாகவே இருப்பார்கள். சரி, முதலில் ஸ்குவாவ் அண்ட் சாக்லேட் பிரின்சஸ் புருவாம்பா சூப்பர் ஸ்ட்ரா ப்ராசரியா சிறப்பு. இப்போது நமக்கு சில விசிறிகள் தேவைப்படும், ஏனெனில் இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறோம். அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்னால் சாக்லேட் உருகுகிறது. ஏய், அது என்னை நோக்கி ஊதுகிறது. ஹலோ தோழி, நம்மால் சாக்லேட்டுகளை உருக்க வேண்டும், முடியை உலர்த்த வேண்டாம். ஓ, நீ சரிதான் சொல்ற, மன்னிக்குவோம்.
முடிச்சு சீஸ் அருமை. இப்பொழுது நமக்கு இந்த உருண்டை அச்சுகள் தேவைப்படும். அனைத்து நிறங்களிலும் உள்ள சாக்லேட்டை அதில் ஊற்றுவோம். இப்போது நாங்கள் நமது வாயால் ஊத வேண்டும். பாருங்கள், அவை அற்புதமாக இருக்கின்றன. அதில் கொக்கோ சேர்ப்போம். இப்போது அதை மூடுவோம். அதை கண்ணாடிக்குள் வையுங்கள். இன்னும் சுலபம். செஃப் பால் ஊற்றும் போது அது தயாராக இருக்கும். என்ன? ஓ இல்லை. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. குவென்டின், பாரு, முதலில் சில கப் கேக்குகளை ஆர்டர் செய்யலாம். சரி. ஓ, இங்கே இருக்கிறார்கள். இப்போது என் கிரேன் பயன்படுத்தி பாருங்கள். இப்போது நாங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு இந்த கண்ணாடி கேக்கில் உள்ளே நமது கோகோவை ஊற்ற போகிறோம். இப்போது நமக்கு ஒரு டெசர்ட் மற்றும் ஒரு காக்டெயில் உள்ளது. உங்கள் நேரம் முடிஞ்சது. நான் முயற்சி செய்கிறேன். அருமையான செய்தி. இப்போது நாங்கள் வெற்றியாளரை கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் முதலில் நான் பெண்களின் அணியோட கோகோவை முயற்சிக்க போகிறேன். பால் கொண்டு சாக்லேட் குண்டுகளை உருக்குவது மிகவும் குளிர்ச்சியான யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. தூம் மற்றும் நிறமூட்டம். அடடா, அது ருசியாக இருக்கிறது. ஆனால் பசங்க அவர்களின் கப் கேக்கில் கோகோவை கொண்டிருக்கிறார்கள். அது கூட குளிர்ச்சியாகவும் ருசியாகவும் இருக்கிறது. ஸ்ட்ரா கொடுத்ததற்கு நன்றி. அந்த கேக் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ, கொஞ்சம் சாக்லேட் பால் சேர்த்து. அது அருமையாக இருக்கிறது. ஓ, இது ஒரு கலை பாடம். பசங்க ஜெயிச்சாங்க. மன்னிக்கணும் பெண்களே. அவர்களின் உண்மையில் சுவை சிறந்ததாக உள்ளது. ஊரே, ஆம், நாங்கள் வென்றோம். நான் மிக காய்ச்சலாக இருக்கிறேன். மூணாவது பங்கேற்பாளர் எங்கே? ஹாய், நான் ரோபோட். நல்லா சமையலுக்கு தொடங்குவோம். வாவ், ரோபோட் எனக்காக இன்னும் சமைக்கவில்லை. சுவாரஸ்யமாக உள்ளது. நான் ஒரு பூனை வேண்டும். ஆரம்பிக்கலாம். சரி. முதல்ல நம்ம கேக் தேர்ந்தெடுக்க வேண்டும். பார்ப்போம், இது சரியாக இருக்கிறது. எனக்கு ஒரு கேக் ஸ்டாண்ட் இது எடுத்துக்கொள்கிறோம். நேர்மையானது. இப்போது சில சூக்கோலை பிஸ்கட்டுகள். அதை வைத்து விடு. உள்ளேயே இரு. நேர்மையாக இரு. நிறைய இருக்கு. நிறைய அடுக்குகள். கொஞ்சம் போடுங்க. அதற்கு உண்மையில்லை. மீண்டும் தொடர்கிறோம். எனக்கு வெள்ளை சாக்லேட் சிரப் தேவை. கண்டதற்கு நன்றி. அற்புதமாக இருக்கிறது. மீண்டும் தொடர். மிக endearing new interior search in the race. அப்போ அன்று கண்களை பாருங்கள். அவங்க மிகவும் அழகாக உள்ளனர். அதை கேக்கில் இணைக்கிறது. பிற விவரங்களுடன் சேர்த்து. மேலும் ஒரு மகிழ்வான சிரிப்பு. சரி, நீங்கள் எனக்கு இது மிகவும் பிடிக்கிறது. அது தவிர நான் கேக் பாப்ஸ்களை தயாரித்திருக்கிறேன். அவற்றை மின்சாரம் மூலம் பூசுவோம். இப்போது அதை கேக்கில் போடுகிறேன். இந்த ரோபோ சிக்னல்ஸ் பிடிக்கும். சரி சரி சரி, முடிஞ்சது. அடுத்த 9 லண்டன். உங்களை பற்றி தெரியுமா? கியூட் ரோபோ. ஆனால் நான் உனக்கு காட்டுகிறேன். பீட்டர் மற்றும் துரதிருஷ்டவசமாக ரோபோக்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. முதலில் நாம் தேவையான அதை இணைக்கிறேன். படுகையாய் இது நிறமாக நாம் கேக் செய்கிறோம். இப்போது நூடெல்லாம் இத தேர ரோபோ இப்போது எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் நேரம் கொடு. நான் மூடியை அகற்றி விடுகிறேன். இது என்னுடைய லேசர் பார்வை. இது எதையும் செய்யும். சரி, நன்றி ட்ரூ. நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். சரி, நியூட்ரெல்லாவை கேக்கின் மீது ஊற்றி விடுங்கள். நமக்கு மேலும் நியூட்ரெல்லா தேவை. எல்லாருக்கும் அது பிடிக்கும். சரி, வாங்க சாப்பிடுவோம்.
லேபிள்ஸ் மேல் பகுதியில வச்சுடுங்க. ஹலோ பீம் உரிதல். ஆம், சமையல்காரர். இது என் புரட்சியாக உள்ளது. என் பகுதி இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் நீல கிரீமை பயன்படுத்துகிறேன். இது ஒரு மிகவும் பிரபலமான கதாபாத்திரமாக இருக்கும். அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் காத்திருக்கவும். கண்ணுகளை ஒட்டி விடுவோம். சரியானது. நிச்சயமாக நமக்கு சாக்லேட் சிப் குக்கீஸ் தேவை. எல்லாமே வேலை செய்தது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். யார் அவரின் குக்கீஸை கொண்டிருக்கிறார்கள்? இது குப்பை, அழுக்கு. நாம் அவற்றை அவசரமாக அகற்ற வேண்டும். எனது சூப்பர் பவர் பயன்படுத்துகிறேன். மேசையில் உள்ள துணிப்படியை அகற்றிக் கொள்ளலாம். அது என்ன அலங்காரம்! சரி, நாம் தயாராக இருக்கிறோம். உங்கள் கேக்குகள் அருமையாக இருக்கின்றன. எனக்கு பிடிச்ச திறமைகள் அவை அனைத்தும் அருமை. அம்மா அம்மா, அந்த கேக்கை கேள். இந்த ஒன்றை முயற்சிப்போம். இதன் உள்தண்டு வண்ணமயமானது, ருசியானது. எனக்கு இது பிடித்துள்ளது. என்னுடைய பிடித்த குக்கீகள். கேக், இதையே முயற்சிப்போம். செய்தி என்ன? ஓ, ஒரு ரோபோட். நான் மின்சாரம் கசிந்தது போல உணர்கிறேன். அதுதான் வெற்றியாளர். உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நீ வேலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாய். கோழி, எனக்கு மிகுதி பசிக்கிறது. முழுவதையும் சாப்பிடுவேன். அர்க்கணமே, இது சிறப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு கோழி தேவை. அதன் பின் சுவையான சாஸ் விரித்து போடுங்கள் மற்றும் அதை தடவுங்கள். அற்புதம். சிக்கனை உலைக்குள் வைக்கிறது. ஆமா, எனில் முடிஞ்சதா? ஆமா. கோழி சரியாக சமைக்கப்பட்டுள்ளது. நான் கற்பித்ததை விட நல்லதாக வந்துவிட்டது. இப்போது எனக்கு காய்கறிகள் தேவை. செஃப், சிறிது தொலைவில் போங்கள். சிறந்தது. எனக்கு இந்த சேரி தக்காளிகள் வேண்டும். மஞ்சள் நிறத்தை முதலில் வைத்து. நைஸ். இப்போது எனக்கு ஒரு பலகை தேவை. கொஞ்சம் மஸ்டார்ட் மற்றும் கேச்சப்பை அதில் பிழிந்து விடுகிறேன். அடுத்தது செர்ரி தக்காளி. இந்த கோழி ரோபோட். நீ கோழியை சமைக்கிறியா? எனக்கு கோழி என்ன? கண்டிப்பா எனக்கு இது கஷ்டமாக இருக்காது. அதை பொரிப்போம். தயார். இது நல்லதல்ல. இந்த கோழியை பாருங்கள். எவ்வளவு மோசம் இருக்கே. இது முடியாது. நான் இந்த கோழியை மகிழ்ச்சியுடன் மாற்றிக்கொள்கிறேன். உதவுங்கள், உதவுங்கள். அது என்ன? உதவுங்கள். அப்படியா இருக்கிறது? இருக்கேன். எப்படி? கோழி எங்கே? முடிஞ்சதா? என்ன? இன்னும் இல்ல. எனக்கு இன்னொரு கோழி உள்ளது. இது மிகவும் நறுமணமாக இருக்கிறது. இதை முயற்சி செய்யலாம். அது போதும். இல்லை, இல்லை. நாங்கள் எப்போதும் வெற்றியாளராக இருக்கிறோம். யூஹூ, ஹூரே. வெற்றி எனது. நன்றி பார்த்ததற்கு. இல்லை, நான் நகர்ச்சி பானம் சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, அது இயலும். பாருங்கள், இங்கே சில மந்திர செம்மங்கள் இருக்கின்றன. அவற்றின் உள்ளே சுவையான ஜூஸ் இருக்கிறது. சிறப்பு. இப்போது எனது ரகசிய பொருளை ஊற்று. ஏன் மீதம் இருக்கிறது என்று பாருங்கள்.
அனைத்தையும் ஒரு ஷேக்கரில் கலந்து விடுங்கள். அதிர்த்து உலக்குங்கள். உங்களுக்கு தலை சுழல்டுகிறதா? அருமை. அதுக்கு அர்த்தம் நாம இதை திறக்கலாம். Ouder the Telcom tray or orange sugar எனக்கிட்டவும் அருமையான யோசனை இருக்கிறது. பலவிதமான சோடாக்களை உபயோகிக்கிறேன். ஆரம்பமாக நாம் எல்லா எலுமிச்சை பானங்களையும் சேர்க்கிறோம். நிச்சயம். இப்பொழுது நான் மாலியின் பிடித்த மிட்டாய்களை சேர்க்கிறேன். நிச்சயமாக அவள் இதை போலவே விரும்புவாள். சற்றே புளிப்பு, மேலும் மெண்டோஸ். இதிலே இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். அருமை. ஒரு ஆற்றுதல் உள்ளது. இதை அழிக்க வேண்டும். அழிக்க வேண்டும். அழிப்பு செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளது. நன்றி ராபின், நீங்கள் எங்களை காப்பாத்தினீங்க. ஆனால் மாலிக்கு என்ன கொடுப்பது? அவள் பொதுவான கோக் குடிப்பாள். நன்றாக இருக்கிறது. நான் பால் குளிர்பானம் செய்துள்ளேன். அதை உள்ள ஊற்ற. இதை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், நன்றாக இருக்கிறது. நாம் முடித்து விட்டோம். பல்வேறு வகையான காக்டெயில்கள். கூகுள் என்ன? வெறும் கோக்? உண்மையிலா? சரி, அத முயற்சிப்போம். பான் எப்போதும் நல்லதே. புது இந்த நெருங்கிய காக்டெயில் சுவாரஸ்யம். அதன் சுவை விசித்திரமாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கவில்லை. சரி, இன்னும் சில காக்டெயில்களுக்கு இடம் உள்ளது. மிகவும் பலவித சுவைகள். என்ன மயிறு? வணக்கம். பாடு. வெற்றியாளர். ஆமாம், வெற்றி என்னுடையது. ரோபோட்டுகள். அடடே, அது ருசியாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஏன்? என்ன? அது என்ன? அது மிகப்பெரிய அளவு. இது எல்லாம் எனக்கு. நேட், நீயே தொடங்கின நினைக்கிறேன். என்ன கண்டு ஏன் சிரிக்கிற? சரி, ஓய்வெடு. சரி, எனக்காக ஒரு சிற்றுண்டி தயாரிக்கிறேன். சரி சரி, நான் கிண்டல் பண்றேன். இது ஒரு சுபா சப்ஸ் தான். அருமை. இப்போது அதை மூழ்க விடுவோம். மற்றும் முயற்சி செய். ஓ ஆம், ஒரு புதிய பலூன். வேடிக்கை. எதுவாக இருந்தாலும் பாருங்கள், கண்ணாடியுடன் இது மேலும் வேடிக்கையாக உள்ளது. இதை முயற்சிப்போம். இது சுவையாக உள்ளது. நான் நிறுத்த முடியவில்லை. ஆம், மிகவும் நல்லது. பலூனை ஊதுங்கள் மற்றும் ஆப்ஸ். ஓ இல்லை, எல்லா பப்ளும் இப்போ என் மேல் இருக்கிறது. எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. சாக், சிரிக்காதே. ஐயோ ஐயோ, இந்த கண்ணாடிகளை அகற்ற வேண்டும். வா சாக், முன்முறை. ஓஹோ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. இவை யாருடைய கைகள்? நான் உங்களுக்கு இப்போது கொடுக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். இது சுவையாக இருக்கிறது. மென்று மென்று மென்று. இன்னும் இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. உண்மையில மிகவும் நல்லது. அத ஊதுவோம் மற்றும் எடுப்போம். இன்னொரு முறை, இன்னும் சில முறை. பரவாயில்லை, ஆனால் இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஆமாம், நான் இவற்றை மென்று நிறுத்த முடியவில்லை. காத்திரு, இன்னொன்று. அதுவே போதும். இன்னொன்று. இப்போது நான் மிகப்பெரிய பப்ளை ஊத முடியும். ஆமா, ஓப்ஸ். இல்ல, என்னோட ஏதோ தவறு நடந்தது என்று நினைக்கிறேன். நண்பர்களே, இங்கே நிறைய கம் இருக்கிறது. நீ என்ன செய்தாய் சாக்? நாங்கள் எல்லோரும் இதில் மூழ்கி இருக்கிறோம். சிறிய பகுதி.
பார்ப்போம் இங்கே என்ன இருக்கிறது. உனக்கு என்ன வேண்டும்? இங்கிருந்து போ. ஓ, இது சாக்லேட்டா? ருசியானது. இது சாக்லேட். ஓஹோ, என்ன? யம் யம். காத்திரு. என்ன? உனக்கு என்ன வேண்டும் ஜானிஸ்? இல்ல இல்ல, நான் முதலில் அவ்வளவு சிறிய பகுதி. இத பரிசோதிப்போம். அதுவேதானா உண்மையிலேயே? ஓ இல்ல, கீழே கொஞ்சம் இருக்குது. என்ன? ஹா, உங்கள் மீசையில ஏதோ இருக்கிறது. ஓ நன்றி, அதை சரி செய்வோம். ஓ, இப்போது உன் தாடியில் ஏதோ இருக்கிறது. ஓ இல்லை, இதை எப்படி சரி செய்வது? இப்போது எனக்கு முழு சாக்லேட் தாடி இருக்கிறதா? உண்மையிலேயே? என்னை நகைச்சுவையாக பார்க்காதீர்கள் நண்பர்களே. சாக், இது உன் முறை. பரவாயில்ல, சரி, இதை பரிசோதிப்போம். சாப்பிட சோப்பு ஸ்டிக்களை பயன்படுத்துவோம். இது ருசியாக இருக்கிறது. நான் என்ன ஆகும்? எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் கொஞ்சம் பால் பயன்படுத்த வேண்டும். இப்போது கொஞ்சம் கிரீம். அதுதான். இப்போது முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. யம். ஆஹா, மிகவும் நல்லது. ஆப்ஸ், உன் முகத்தை நீயே பார்க்க வேண்டும். ஆமாம், அவன் சரியாக சொல்றான். அப்படியா? இப்போது என் ரசம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சாப்பிட நீண்ட நேரமாகும், ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என் கைகளை கொண்டு சாப்பிடுவது மிகவும் வசதியாகவும் வேகமாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ ஆம், இப்போது இந்த சாக்லேட் நூடுல்ஸை சாப்பிடலாம். ஓ, எப்படி நிறுத்துவது எனக்கு தெரியாது, ஏனெனில் நான் நிறுத்த விரும்பவில்லை. ஆம், மேலும் இருக்கிறது. ஓ, மிகவும் நல்லது. ஓ ஆம். நேட், நீ எங்கே இருக்கிறாய்? வரிசையில். அவர் நகைச்சுவையானவர். ஆகவே நம்முடைய கைகளை நீட்டுவோம். நான் அடைய முடியவில்லை. ஓ, என் தலையில் சில நூடுல்ஸ் இருக்கின்றன. வாருங்கள். நண்பர்களே, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? சரி, நான் உதவுகிறேன். இதோ. நன்றி ஜானிஸ், நீ அற்புதமானவள். அப்படி என்றால் உன்னை நேட். அப்பா, ஓம், நீ சரியாக சொல்கிறாய். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டுமே இருக்கிறது. ஆனால் உனக்கு ஒரு பெரிய பகுதி இருக்கிறது. என்னை பார்க்காதே, ஜானிஸை பாரு. ஆமா, நீங்க புளிப்பு கொண்டு. அப்படியா? வாங்க, நான் தொடங்க போறேன். எனக்கு ஒரு மிட்டாய் மட்டுமே இருக்குது. அது அப்படி பயமுறுத்துறது இல்ல. அதை நேரம் என் வாயில வைக்கிறேன். இல்ல, நான் சரியா இல்ல. அரடே, இது மிகவும் புளிப்பு. என்ன நகைக்காதே, உன்னிட பெரிய பகுதி இருக்கதே இல்லையா? நேட், ஓ, இது அவ்வளவு எளிதாக இருக்காது என்று நினைக்கிறேன். நீ சரியாக சொல்கிறாய். ஒரு மிட்டாய் காயப்படுத்தாது. ஓ இல்லை, ஓ இல்லை, என் முகம் வலிக்கிறது. சரி, இன்னொரு முறை. இல்லை, நான் உண்மையில் விரும்பவில்லை. நீங்கள் என்ன தெரியும்? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் இதையெல்லாம் மேசையில் ஊற்றப் போகிறேன். இப்போ நான் ஒரு சுத்தியை பயன்படுத்தி இதையெல்லாம் நசுக்க போகிறேன். அப்படியே, அது மிகவும் நல்லது. ஓ, இப்போது எனக்கு தூள் கிடைத்து விட்டது. இப்போது நான் ஒரு சிறிய பகுதியை முயற்சிக்கலாம். இது எனக்கு சாதகமாக இல்ல. பகுதி சிறியதாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தேன். அட இல்லை, ஆனால் இது மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறது. நேட், வாங்க, எல்லாவற்றையும் சாப்பிடுங்கள். முடிந்து விட்டதா? உண்மையிலேயே நான் உங்களை ஊட்டப் போகிறேன். இல்லை இல்லை ஜானிஸ், தயவு செய்து. நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள்? இல்லை. ஓ, இது மிகவும் காயப்படுத்துகிறது. ஆனால் இப்போது நீ முடித்து விட்டாய். ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய்? உன்னிடம் முழு வாலி இருக்கிறது. ஓ, நீ சரியாக சொல்கிறாய். நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன். சரி, நான் அதை எடுத்துக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். ஒரு கைப்பிடி நேரத்துல எனக்கு தோன்றுகிறது. ஓ இல்ல. வாங்க, தொடர்வோம். வா ஜானிஸ்,
நீ செய்ய முடியும். நாங்கள் உனக்கு உதவ முடியும். எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. நான் வலிமையானவள். ஓ, நான் இதை செய்ய முடியும். எனக்கு உதவுங்கள், யாராவது உதவுங்கள். ஊஃப், அவளுக்கு என்ன ஆச்சு? நாங்கள் எப்படி உதவுவது அப்படின்னு தெரியல. அது மிகவும் சிறிய பகுதி, ஆனால் நான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஏனெனில் அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஓ சாக், நாங்கள் உன்னை பொறாமைப்படவில்லை. ஓ இல்லை, நான் ஓட வேண்டும். அது நகைச்சுவையாக இருக்கிறது. என்னை பார்த்து சிரிக்கிறாய். நீதான் முதல்ல முயற்சிக்கிறாய். ஓ சரி சரி, எனக்கு ஒரு சிறிய சிப்ப அளவு தான் இருக்கிறது, அதனால அது அப்படி பயமுறுத்தும் என்று நினைக்கவில்லை. அடடே, ஓ மிகவும் சூடாக இருக்கிறது. என் வாயில் மிகவும் சூடாக இருக்கிறது. ஏன் அதை வச்சாய்? ஓ சரி, கவலைப்படாத, நான் அடுத்தவன். ஒரே நேரத்தில் சில சிப்ஸ்களை முயற்சிப்பது சிறந்ததாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இல்ல, ஓ இல்ல, நான் ஒரு டிராகன் போல நெருப்பு ஊதுகிறேன். இது நடுப்பகுதியிலிருந்து எனக்கு ஒரு தீ அணைப்பான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஓ நன்றி நேட், இது உண்மையில் உதவியது. நீங்கள் அதிலிருந்து அப்படி நடந்தால் காத்திருங்கள். நடுத்தர பகுதி. இந்த பெரியதிலிருந்து என்ன நடக்கப் போகிறது? ஆ ஆ இல்லை 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 இல்லை. நான் இதை மூடிட்டு அப்படியே மறைக்கலாமா? என்ன நடக்குது? ஏன் பாக்கேஜ் ஏன் இது பெருசாகிறது? என்னிடம் ஒரு டிக்கெட் உள்ளது. சிறப்பு, நீங்கள் உள்ளே செல்லலாம். நான் அதை பரிசோதிக்க வேண்டாம். அங்க ஒரு சை, உன் பொம்மைய கொடு. உள்ளே ஏதாவது இருக்கிறதா? மிட்டாய் மனம் வந்துவிட்டது. ஓ, இப்போது கேடி மைக்கை கடந்து செல்ல முடியும். இதை பறிமுதல் செய்கிறேன். அழுதுவிட வேண்டிய அவசியமில்லை. நீங்க தொடங்க செஞ்சிருக்கணும். அதை பற்றி முன்பு நினைச்சேன். மிகவும் சிறந்தது. உங்கள் செல்லலாம். அம்மா, நான் உள்ள போகலாமா? ஒரு நிமிஷம். ஓ, காத்திரு. சந்தேகமாக இருக்கிறது. இந்த பேக்கை பார்ப்பேன். ஓ, ஒரு கையுறை. நீங்கள் யார்? மன்னிக்கவும் மன்னிக்கவும். ஓ, ஓ ஃபயர். எனக்கு ஸ்மார்ட் டிக்கெட் கிடைத்தது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன? இந்த பொம்மையின் உள்ளேதான். நிறுத்து, நீ எல்லாத்தையும் கெடுத்து போன. அடபாவி, இதோ. என்ன? என் பொம்மையெல்லாம் கிழிஞ்சிட்டது. மன்னிக்கவும். உனது பொம்மையை நான் சரி செய்கிறேன். அதுவே நல்லது. இது மிகவும் சந்தோஷம். இப்போ இங்கே சில சீட்டோ பை செய்து உள்ள வாருங்கள். நன்றி. வணக்கம், இதோ என் டிக்கெட். 2 நிமிஷம். கோகா கோலாவா? இல்ல, உங்களை உள்ள விட மாட்டேன். இயல்பு இல்லை, அது நியாயமானதல்ல. நான் இப்போ தீங்கலாமா? அப்போ எல்லா கவனமும் என் மேல். ஓ மாலே, மூத்த வயதினர் வர அனுமதிக்க முட்டாள்தனமான தொடுகிறேன் பாட்டி. இல்ல சரி, இத பாருங்க பீப். இந்த பாட்டி செய்யக்கூடியத பாரு. பையா, ஹலோதுங்க. ஹாய், இது பாதுகாப்பிற்கு எதிரான ஒரு தாக்குதல். அது அருவருப்பானது. பார்ப்பதற்கு ஒரு மகிழ்ச்சி லக்கி. அவர்கள் அவங்க என்னோடு வா, நாம் அதிகளவிலான நல்வாழ்வு கொடைகளை பெறுவோம். திரைப்படத்தில் ஒரு பை.
அதை விட எது மேல் இருக்க முடியும்? நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் உற்சாகமா இருக்கேன். எனக்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு சுவையானவ. இந்த படத்துக்கு போதுங்கிற விஷயங்கள் இங்கே இருக்கின்றன. எனக்கு அந்த பெண்களை குடி. ஆமாம், அவிடில் கேட்டர் மற்றும் எல்லாவற்றும் ஓய்யுங்கள். சோனி, நீங்கள் பான்சோர்கை விடாக்கிறேன். எல்லோரும் ஓடி விடுவார்கள். எப்பயும் நான் சினிமாவுக்கு போகலாம். மூத்த யோசனை. ஓ, நீதான் போயிட்டு க்ரோஜஸ் இங்கே. அவங்க பெருசு. ஓ, போயிட்டு க்ரோஜஸ். என்ன ஒரு போர். உண்மைதான். நீங்களும் உதவலாம். சேர்ந்து அமைதியா இருங்கள். நான் புழுக்களை நீக்குகிறேன். எனக்கென ஒரு சிறப்பு மருந்து இருக்கிறது. அது இந்த விசாயிருக்கஸ். அதனால் கொனாசியஸ். சூப்பர். இப்போ ஒரு படம் பார்க்கலாம். அது ஒரு ஜீனியஸ் ஐடியா. ஆமாம், கண்டிப்பாக என் எதிர்பார்த்த உணவுகளுடன் ஒரு சினிமா பார்ப்பேன். அருமை. எல்லோரும் சௌக்கியமா? நிறுத்துங்க. யாரும் என்ன ஸ்னேக் சாப்பிடுவதை காணக்கூடாது. கிரிக்கு பொறியாளர் சிப்பா. ஹலோ, உங்களே சீட்டுகள். சரியா? உங்களால பிரச்சனை இல்ல. சரியா? டேல். ஆனால் நான் அதை குற்றமற்றவன். புரிந்துகொண்ட எல்லாவற்றுக்கும் நன்றி. ஆமா. உங்கள் பல்லூன்களை உடைப்பது. ஓ, மாணிக்கம். அதான் I inkek iketer. Inger ayeri de timber shurno. Innerwerki unins பாதிக்கப்பட்டுள்ளதேன். ஓ, மிக்க மன்னிப்பு. நீங்கள் சென்று விடலாம். மாண்டி, நாங்கள் செய்துவிட்டோம். நாங்கள் சினிமாவில் இருக்கிறோம். கேப்டன் கூட்டீஸ் வெளியே. இதெல்லாம் நாமும் குடிக்கலாம். ஸ்ப்ரைட் மற்றும் கோ கவனத்தில் கொள்ளவும். இருக்காது. நான் இதனை இந்த ஸ்டாட்யூ பார்ட்டிலில் வைக்கிறேன். இது ஐவி போல இருக்கும். வணக்கம். கோயாகிருங்கிறது. ஹே நண்பர்களே, மிகச் சிரிப்பான வீடியோக்களை முதலில் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நம்முடையதுங்களை சிபார் போம்பியும். உனக்கு என்ன வேண்டும்? வாவ், இது ரொம்ப ருசியா இருக்கிறது. இது உன் மிகச்சிறந்த யோசனை, பிரிட்னி. எனக்கு தோணியது. நான் குற்றவாளிகளை கண்டுபிடித்தேன். உங்களோட பகிர வேண்டுமா? ஹலோ, உன்னை கண்டுபிடித்தேன். சரி, போச்சு. உடனே பிடித்துக் கொள்ளவும். நான் டிக்கெட்கள் ஒரு நொடிக்கு போடு. குழந்தைகள். அருமை. ஆனால் நீ கோழியை கிடைக்க முடியாது. அவற்றை சாப்பிட வேண்டும். பெரியது பெரியது. பாரு. ஓஹோ, பெண். ஹலோ இல்ல தண்ணீர். ஹலோ. ஆமா. நம்ப முடியல. இது என்ன? நீங்கள் நடிக்கவில்லையே. யாச்சிக்காயிருங்க ஃப்ராங்க்லி. அவர் எளியவன். இங்க பேய்படம் எடுக்கலாமா? சித்திரமாக்க முடியுமா? ஓ, நமஸ்காரம் திரு சாக். குரங்கு. ஆனால் என்கிட்ட கையாள்பு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு யோசனை எனக்கு வந்திருக்கு. என் எல்லா நல்லவற்றையும் தொப்பியில் வைக்கிறேன். என் முடிபாணியில் போல. காவலர் நிச்சயம் என்னை குளிக்க விடுவார். அடுத்து, அது உண்மை. புதுமையான சங்கிலியை சாக்லேட் நாணயங்களால், அனைத்து கவர் போலவும் இனிய மோதிரங்களால் உருவாக்குவேன். ஏய் நண்பரே, யோ, நான் ஒரு சூப்பர் ரேப்பர். இது முதல் முறையாக உன்னை பற்றி கேட்கிறேன். ப்ரோ, வாருங்கள். நீங்களும் எல்லா கிளப்புகளிலும் என்னை கேட்கலாம். எனக்கு ஒரு சீட்டோடு இருக்கிறது. அதை நிர்வகிக்க அனுமதிக்கவும். இது பீட் தன்னுடைய வணக்கம் நண்பர்களே. நான் நெச் பிடியாது, ஆனால் டீசலா. ஓ, இவர்கள் இது ராப்பர்கள். யாத்திருது
நீ மைக்க மறந்துட்ட. இந்த இடைக்காலத்தில் நான் அதனை நிறைவேற்ற முடிந்தது. ருசியானது. அம்மா, பாஸ், இதை செய்யலாமா? நீங்கள் எங்களுடன் சில இனிப்பு பகிர்ந்து கொள்ளவா? நம்ப முடியவில்லை. ஹே ஹே, ஆஃப் கோர்ஸ். பெண்களே, எடுத்துக்கொள்ளுங்கள். ருசியானது. இதோ பல அளவிலானது. நானும் சிலவற்றை விரும்புகிறேன். மைக் யாரையும் கடக்க அனுமதிக்க மாட்டான். வணக்கம். வணக்கம். இதோ என் டிக்கெட். உளவாளியாக இருங்கள். எல்லாமா? ஆனா நான் உன்னை பார்க்கணும். எல்லாம் தெளிவு. எழுந்திரு, நீ போகலாம். இது என் டிக்கெட். நீ என்ன செய்கிறாய்? இந்த மலர்கள் எதனால் உருவாக்கப்பட்டது என்று நான் தெரிஞ்சிருக்கிறேன். அருமை. இனிப்புகள் இல்லையா? எனது மலர் கொத்து திருப்பிக் கொடு. இல்லை, நான் உள்ளே வர விரும்புகிறேன். நான் உங்கள் புஸ்தகத்தை சரிபார்க்க வேண்டும். ஓ, நான் இஷ்டப்படுகிறேன். அறிவிப்பு. நீங்கள் சினிமாவுக்கு செல்லலாம். ஒரே, நான் என் இனிப்பு பொருட்களுடன் சினிமாவிற்குள் செல்வதற்கு திறந்து விட்டேன். ஸ்டீவன் கார் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு என் புத்தகத்தில் சில சாக்லேட்டுகள் மற்றும் கிரேக்கர்கள் மற்றும் எனக்கு பிடித்த அனைத்தும் உள்ளது. எப்படி நான் சொன்னேன் பாருங்க. ஒரு கீசதை எடுத்தேன், மறுபடியும் வெற்றினேன். பின்னர் அதில் சாக்லேட்டுகளை நிரப்பினேன். சில கேராக்கர்கள் எடுத்தேன் மற்றும் இன்னொரு அருமையான யோசனையை பெற்றேன். பாருங்கள், எல்லாமே வேலை செய்தது. உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுவதுதான். நண்பர்களே, என்ன உள்ளது? எல்லாம் முகமான படம். என்ன? ஹலோ, இதோ எனது டிக்கெட். அது என்ன? சுவர் கச்சைதானா? ஓ, நிற்க. நீ நிச்சயமாக அப்படித்தான் உள்ளே செல்லக்கூடாது. சரி, நான் திருப்தியாக இருக்கிறேன். போது நான் உள்ள வரலாமா? காலை வணக்கம். எனது எடுத்துக்கொள். நில். உன்னிடம் உணவு மற்றும் இனிப்புகள் இருக்கிறதா என பார்க்க வேண்டும். நீங்கள் நம்பிக்கையோட இருக்கிறீர்களா? நான் செய்தேன். நீங்கள் எதை கண்டுபிடிக்கலாம். நீர் போகலாம். ஹலோ, உங்களை பற்றி என்ன? கேரியரில் யார் இருக்கிறார்கள்? இது எனது கெட்ட நாய் ரிச்சி. அவரை கலைக்கவே தேவையில்லை. நுழைய வாய்ந்தே திராப்பி உரணில் நாய்களே பை ஒரு கும்பல். நீவே சென்று பாருமாறு. என் கம்மிகள் இவ்வளவு சுவையா இருக்கிறது. ஹே, நீங்களும் எங்களை கிளறவிக்க முடியுமா? அரிசியின் பியோலும் எனது. அச்சியா முயற்சி பாய்வதைங்க. இங்கே வாங்க. என் பணம் என்னும் இயந்திரத்தில் வாங்க. என்னே, என்னை தெரியும். எனக்கு ஒரு பர்கர் மற்றும் பொரித்த உருளை கிழங்கை மெக்டொனால்ட்ஸிடமிருந்து செய்து கொடுக்கவும் எனக்கு வேண்டும். அது ஒரு சின்ன வேலை. நான் மெக்டானல்ட்ஸில் இருந்து ஒரு தொழில்முறை சமையற் கலைஞன். நான் மிகச்சிறந்த பர்கர் மற்றும் பிரைஸ் சமைப்பேன். அதை மிக விரைவாக செய்வேன். எல்லாத்தையும் பொறுக்கிறேன். நல்லா இருக்கு. அதை முடிக்கவும். இதோ நீங்கள் சரியாக செல்கிறீர்கள். எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். என்ன இது? என்ன கனவு? என் தாடை இங்கே வாருங்கள். அருமை, பற்கள் சரியாக இருக்கின்றன. என்ன வைத்து சமைக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். மெக்டொனால்ட்ஸ் மிகவும் மோசமானது. எனவே நான் ஒரு ஆரோக்கியமான பதிப்பை சமைப்பேன். அந்த எழுத்து எஃப் பார்க்கவும். இப்போது கொஞ்சம் காரட் தேவை. அதை அரைக்கிறேன். ஓ, அந்த கேடுகளை பார்க்கவும். பர்கர் செய்துவிட்டு அடுத்ததுக்கு செல்லலாம். எனக்கு மறுபடியும் ஒரு ஆப்பிள் தேவைப்படும். அதை பாதி வெட்டி கொஞ்சம் பழங்களை வைத்து பார்த்து மகிழுங்கள். முடிந்தது.
என் கண்களை நம்ப முடியவில்லை. என்ன? நான் கண்டுபிடிச்சத பாருங்கள். இது ஒரு சாக்லேட் ஊற்று கிணறு. ஓ, இது ருசிப்பது அருமையாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு பர்கரை செய்ய வேண்டும். அதற்காக நான் ஒரு டோனட் பயன்படுத்துவேன். நாங்கள் ஒரு டோனட்டை கொண்டு அதை சாக்லேட் கிணறும் நுழைக்கிறோம். இப்போது சில லாலிபாப்ஸ், மர்மலேட் ஐஸ், மேலும் கமிகள். நாங்கள் எல்லாவற்றையும் எங்கள் டோனட் மீது வைத்தோம். கொஞ்சம் புளிப்பு ஜெல். அருமை. இரண்டாவது டோனட் துண்டால் அவற்றை கௌரவித்துக் கொண்டு மீது நட்ஸ் மிட்டாய்களை தூவுகிறோம். அபாரம். சாக்லேட்ல மூழ்கியுள்ள சில ஜெல்லி பாசி. இது எல்லாம் மிகுந்த சுவையாக உள்ளது. வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாவ், எல்லாம் மிகவும் சுவையாக தெரிகிறது. மேலும் அங்கு முழு குறிஞ்சி போல குவிந்துள்ள பார்ஜர்கள் உள்ளன. என்ன அவை? பழங்கள். இது நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லை. சுவையாகவும் சுலபமாகவும் வேறு ஏதாவது உணவாகலாம். அரிசி. ஒரு நிமிடம். அவை கேரட். அப்படியா? அதுதான் நான் விரும்பினதே. நான் பாப் முப்பள்ளத்துடன் தொடங்குவேன். அது எவ்வளவு ருசியாக உள்ளது மற்றும் புள்ளி பொரியல் சுவையாக உள்ளது. என்ன? அதென்ன? அது என் பிடித்த இனிப்புகளில் பேர்க்கர் மற்றும் எதுவும் சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது. மார்மலேடு உருளைக்கிழங்குகள். அவை மிகவும் சுவையானவை. அப்படியா? வெண்டி வெற்றியடைந்தார். யூஹூ! வெற்றி எனக்கு சேர்ந்தது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது எப்படி முடிந்தது? இப்போ எனக்கு மில்க் ஷேக் வேண்டும். நீர் அதை செய்வீர்களா? என்ன? உண்மையிலேயே இது மிகவும் எளிமையாக உள்ளது. எனக்கு ஒரு கப் மட்டுமே தேவை. அதை ஒரு சிறப்பு இயந்திரத்தின் கீழ் வைப்பது. ஓ, இது நல்லா இருக்கும். அதன் மேல் ஒரு மூடியையும் ஒரு குட்டையும் வைத்துக் கொள்கிறேன். எல்லாம் தயார். சுவையானது மற்றும் எளிமையானது. ஓ, நிறைய சர்க்கரை இருக்கும். நான் மிகவும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான மில்க் ஷேக் செய்வேன். நான் காய்கறிகள் தேவை. ஓ, நம்ப முடியாதது. தக்காளிகளுக்கு செல்வது. நல்ல நிறம். அந்த அடுக்குகளை பாருங்கள். இப்போது அதை பிராக்கோலியால் அலங்கரிப்போம். இது ஆரோக்கியமானதும் ருசியானதும். நான் ஒரு சோடா காக்டெயில் வாங்கிக் கொள்வேன். கேள் அதை ரொம்ப விரும்புகிறாள். சில 7-Ups எடுத்துக்கொள்வோம். இது ரொம்ப நல்லது. சில ஸ்கிட்டில்ஸ், மேலும் சில கமிஸ். ஆப்பிள் சுவையுள்ள மிட்டாய் மற்றும் சுவையூட்டும் பலியது. அது ஒரு பற்பசை வடிவத்தில் உள்ளது. ஓ, வாங்க, முடிந்தது. மார்ச்சர்ஸ் சாக்லேட் பால்ஸ். ஆனால் ஆண்டி, இது சோடாவில் கரைகிறது. மற்றும் ஒரு சுவையான காக்டஸ் ஸ்ப்ரே. மற்றும் ருசியான ஒரு செப்பர் ஸ்ட்ரா தேவைப்படும். இது இனிப்பு காக்டெயில் ஜெல். ஏக், இவ்வளோ அருவருப்பா இருக்குது. என் காக்டெயில்கள் தயாராகிவிட்டன. அப்பா, காய்கறி வாசனை போல இருக்கிறது. இது மிகவும் கேடுகெட்டதாக தெரிகிறது. அது எல்லாம் மிகவும் வழுக்கும். ஐயோ, இத பிடிக்கல. இங்க என்ன இருக்குது? சுவாரஸ்யமா இருக்குது. பொப்ரோவை பஸ்மோத்ரியம். ஆச்சரியமா இருக்குது. வணக்கம். மிக சுவையாக இருக்கிறது. இத்தகைய அவ்வபட்சமான சுவை நான் இதற்கு முன் இதை போன்று சுவை சந்ததில்லை. என்ன இது? நான் ஊதா நிறமாக மாறிவிட்டேனா? இது எனது தொண்டையில் சென்றது. சரி பாட்டி, உங்க காக்டெயில் தான் ஜெயிச்சிடும். நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறீங்களா? நான் உன்னை காதலிக்கிறேன். இனியா? தயவு செய்து என மறக்காமல் கவனம் செலுத்துங்கள். எனக்கு ஒரு கேக் வேண்டும். நீங்கள் அதை மிக சுவையாக சமைக்க வேண்டும் என்று நம்புகிறேன். எனக்கு கேக் செய்யறது எப்படி என்று தெரியாது. நான் இதை மெக்டொனால்ட்ஸ்ல ஒருபோதும் சாப்பிடல. இது எங்கள் மெனுவில் இல்ல. நான் என்ன செய்யணும்?
நான் டோட்டலி நெறி தவறிவிட்டேன். நிமிடம். அந்த யோசனை எனக்கு வந்தது. எனது அழகான கேக்கை பாருங்கள். அதை கீரிமால் உமேருனது சை என்கிறது. எவ்வளவு அழகான நீல நிறம். இப்போது சில பழங்கள். இது மிகவும் சுவையானது. அசாதாரணம். சரி, ஏய், விலகிக்கொள். ஓ, நுரை மீசை. ஆம், நான் நுரை மீசை பயன்படுத்துகிறேன். இது மிகவும் சுவையானது. எனக்கு பல ஓரியோக்கள் உள்ளன. அதை நான் கேக்கில் போட்டு விடுவேன். கிளாஸ், இது மிகவும் நல்லதாக இருக்கும். இது சுவையாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? முதல்ல எனக்கு கிரீம் தேவை. ஆஹா, அழகாயிருக்கிறது. இதை பனில் வைத்து சில அடுக்குகளை செய்கிறோம். நாம் ஒரு கேக் சேர்க்கிறோம். பன் கிரீம். ஆஹா, இதை பாருங்கள். சேம பழ சிரப் முடிஞ்சிருக்கு. வாவ், கேக்குகள் எல்லாம் அழகாக இருக்கின்றன. நான் இந்த ஓரியோவுடன் உள்ளதை சுவைக்க விரும்புகிறேன். இது ருசிக்கவும் பெரியதாகவும் இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. இங்கே என்ன இருக்குது? கனி வச்சு செய்யப்பட்ட ஒரு கேக். இது அழகாதான் தோணுது. ஆனா இது எப்படி சுவைக்குது? ருசியானது, ஆனால் சிறப்பு எதுவும் இல்லை. வாவ், மெக்டொனால்ட்ஸ் கேக். இதுவரை நான் இதை பார்த்ததே இல்லை. வாவ், இது மெக்ஃப்ளோரி நினைவூட்டுகிறது. ஒரு துண்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஓ, என்னால நிறுத்த முடியல. இது மிக அருமையாக இருக்கு. நீங்கள் வெற்றி பெற்றவர். இது அருமையாக இருக்கிறது. அது நகையா? என்ன? அண்ணே, அவன் மட்டும் மறிக்கிறான். எத்தனை மார்மலேட்? மற்றும்படி நான் உண்மையில் செய்ய விரும்பவில்லை. அது நியாயமல்ல. எடுத்துவிடு. அது இன்னும் கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. மைலோ மனமுடைந்திருந்தார் என்று நினைக்கிறேன். எனது காட்சியால் அவளது மனம் மீளும் என்று நம்புகிறேன். அது அவளுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். ஆனால் எனக்கு இது அற்புதமா நகைச்சுவையாய் உள்ளதுன்னு தோணுது. மைலோ, நான் என்ன பண்ணேன் பாருங்க. என் கண் அது இனி இல்லை. என்ன? ஓ மை கடவுளே, என்ன ஒரு பயம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. உனக்கு இது நான் ஒரு பிடிக்கவில்லையா? சிகிச்சைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். மிலோ, நிச்சயமாக நீ சிரமப்படலாம். அவள் சுவாசிக்க முடியவில்லை. இது ருசியானது. சொல்லுங்கள், கண் எங்கு யார் இருந்து வந்தது? பூஜிக்கப்பட்டு அது வருகின்றார்? வெறுப்பானது. இது மாம்பழ கண்கள். இது உண்மையில் கொஞ்சம் சிரிக்கவும் சற்று குறைந்து வருகிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். நானும் என் உணவுகளை தொடர்வேன். எவ்வளவு பெரிது எனது கண்கள். அலெக்ஸ், என்ன காத்திருக்கிறாய்? போயிட்டு வரேன். உன் கண்களை நான் சாப்பிடுகிறேன். வேற என்ன? நான் என் சொந்த இனிப்புகளை சரிப்படுத்திக் கொள்கிறேன். ஏன் என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது? அப்போ என்னுடனும் பகிருங்கள். நாமெல்லாம் நண்பர்கள். பெண்களே, முயன்று விடாதே. உங்களுக்கும் ஒன்றுமே தரமாட்டேன். எனக்கு தோன்றுகிறது. என்னடா இது? நாம் நண்பர்கள் இல்லை. என்ன நடக்குது? நாம் ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. பை அலெக்ஸ். எல்லோருக்கும் பல குருக்கள் இருக்கிறார்கள். எனக்கு 2 முறை மட்டும் ஒரு குரு இருக்கிறான். இது குறைந்தபட்சம் மிகவும் சுவையாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் ஒரு சூறை மீன் அல்ல. முகாமண்டி, என்னிடம் எரிகின்றாய். என்ன காத்திருக்கிறாய்? சிறிய பெண் போல நடந்து கொள்கிறாய். சில பீட்ஸ் சாப்பிட சாக்லேட் பாரை விட்டுடும் ஒரு யோசனை கிடைச்சிட்டது. அதை செய்ய நான் உலகமா இருக்கணும். அலெக்ஸ் மறுபடியும் அழக்கூடாது அப்படின்னு நம்புறேன். இதை பெருங்க ட்விக்ஸ். வெறுப்பு.
வாழ்த்துக்கள். இது எனக்கு ஏற்பட்ட மிக மோசமான அனுபவம். தேர்வு சாக்லேட் சாப்பிடும்போது முதல்ல அப்ளிகேட்டர்களை நீக்கணும். ஓ, நம்ம சாப்பிட தொடங்கலாம். வணக்கம். இது நல்லதே, இது மிக நல்லது. ஆனால் ஏதோ குறைபாடாக இருக்கிறது. சாக்லேட்டுடன் உள்ள வகை ஏதாவது சியானால் உங்களுக்கு தெரிகிறதா? என்னால சரியா தெளிவா பார்க்க முடியலையே. இந்த கலவையின் சுவை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சாக்லேட் பால், ட்விக்ஸ், சாக்லேட் ஹாம் மற்றும் நான் உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்தேன். சாக்லேட் முடிஞ்சது. நீங்க என்ன பாக்குறீங்க? நாமும் சாப்பிட ஆரம்பிக்கலாமே. நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். நம்முடைய அழகான சுவையாக மூர்க்கத்தனமாக செய். அதிலிருந்து ஒரு பெரிய டாலரை எடுத்துக்கொள்வது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். நுடல்லாவுக்கு பைண்டராக நல்லது. அலெக்ஸ், நீங்க இப்படி ஒரு கோபுரம் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. பார்க்கவே விசித்திரம். நான் அதைவிட அதிகம் செய்ய முடியும். இந்த கோபுரம் ஒரு வகையான சாதனையை முறியடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மிக சுவையானது. இதை பற்றி எல்லாரும் அறிய விரும்புகிறேன். சாப்பிடுவோம். நீ என்ன செய்யற? ஏன் கோபுரம் குலுங்குகிறது? நீ செய்ய போற? ஆஹா, மனிதரே. அலெக்ஸ், எங்களால் வருந்துகிறோம். அதாவது சாக்லேட்கள் ரொம்ப சுவையா இருந்தது. பரவாயில்ல, ஹெல்மெட் என்னை காப்பாத்தியது. ஆனா கோபுரம் கெட்டு போயிடுறது எவ்வளவோ முட்டாளி துண்டுகளின் விலை நிறைய இருக்கிறது. எங்கிட்ட நிறைய சிப்கள் இருக்கின்றன. மேலும் எனக்கு ரொம்ப சிறிய சிப் ஒண்ணு. நான் அதை சரியா பார்க்க கூட முடியல. அங்கே அவள் நடக்க முடியும் தெரியுமா? அவள் அழகான மெல்லிய கையுறைகள் அணிந்து இந்த மாதிரி ரொம்ப அப்பைடைசிங் பார்த்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப சுவையான மாதிரி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இதை நுண்ணறிவியல் முறையில சோதிக்கணும். சுவையானது மற்றும் மிகவும் மிகவும் சிறியது. ஓ, உன்முறை. இறுதியில் மிக பசித்தேன். அந்த மாதிரி வேலை முடித்தால் எப்படி? அப்படி செயல்பட முடியாது. டேமேட் பிட்டி உதவியின்றி இங்க செய்ய முடியாது. இப்பதான் அது மாறி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுவேன். மேலும் நீங்க மாற்றங்களை பெறுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீங்க. செப்ஸ்கள் உண்மையில் ருஃபிகளாக இருக்கின்றன. இறுதியாக இந்த சுவையானதை சாப்பிடுவது என் வரிசை. தயவு செய்து நிறுத்துங்கள். இது நொறுக்கை. மன்னிக்கவும், ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாது. அந்த சிப்ஸும் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நிறுத்து. எனது தலைக்கவசம் என்னை காத்தால் அடிகளை நான் கொஞ்சம் கூட உணர முடியாது. ஆனால் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க என்ன செய்வது என்பதையும் அறிந்துள்ளேன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சிப் கோட்டையை இயந்திரத்தால் ஆயுதமற்றதாக்குவது. சுவையாக இருந்தாலும் ஒன்றும் ப்ரோக்கோலி இல்லை. என்ன விதமான விசித்திரமான விதை கிடைத்தது. இதன் ருசி மோசமாக இருக்கிறது. ஆனால் இதை பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரிகிறதே. நான் ஒரு விதையை நாட்டி அதை நல்லா பராமரிச்சா அது ரொம்ப சுவையானதா மாறும். இப்ப வரை நீங்க திட்டமிட்டு நாடுறீங்க. காத்திருக்கிறத நிறுத்துங்க. அது வளர எவ்வளவு நாளுக்கு தான் காத்திருக்கணும்? நீங்க நீங்க என்ன காத்திருக்கிறீங்க? உங்க புரோக்கோலிய கையாள நீங்களே சமயமிக்கிறேலாம். அவத்தை பார்க்கும் போதே எனக்கு கசப்பு வந்துடுது. அது எனக்குள்ள இருக்கு பூனை மாதிரி இருக்கு. எனக்குள்ளே
மிக கேவலமாக மனம் வருகிறது. கிறிஸ் குடிக்க ஏதாவது தேவை. வாழ்த்தி அங்கிருக்கிறார். எனக்கு கடலை நீர் பாய்ச்ச தண்ணீர் வேண்டும். பழையோர்கள், ஏதோ நடக்கிறது, அது நடுங்குகிறது. ஜூலி, நம்பக் நிறைந்த பூகோசு கிடைக்குமா? ஆமா, மிக பெரிதாக உயர்ந்திருப்பது. இப்போது நீ அதை சாப்பிட Oh my God. எப்படி இருந்தது? நல்ல சுவையா? வணக்கம். இல்லை இல்லை, அருவருக்கு. நீ வேலைக்காரன், சிரிக்காத. இப்போ உன் வரிசை என்பது எனக்கு தெரியும். இல்ல, நான் முழுவதும் ப்ரோக்கோலியை சாப்பிட விரும்பல. நீங்கள் அதை போக்கலாம். பாருங்கள், அங்கு மிக்கி மவுஸ் இருக்கிறான். எங்கே? நீங்க எவ்வளவு இலகுவானவர்கள். இப்போது நாங்கள் எல்லா ப்ரோக்கோலியையும் போக்க வேண்டும். நிறுத்து. நீயே மிக புத்திசாலி என நினைக்கிறியா? இல்ல, உனக்காக உன் ப்ரோக்கோலியை எல்லாம் பிடிச்சிடுவேன். நான் முடிச்சுட்டேன். எல்லாம் நீ எரிந்ததை நாம நண்பர்கள் என்று நினைத்தேன். நண்பர்கள் ஒருவரை ஒருவன் ஏமாற்ற மாட்டார்கள். எனவே ரசித்தூன். இப்போது நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். பாருங்கள், எனக்கு சாக்லேட் வேண்டும். உங்களின் பரிந்துரைகளை எதிர்பார்க்கிறேன். பிரச்சனை இல்லை, சாக்லேட் இருந்து தொடங்கலாம். இது ஆச்சரியமாக சுவையாக இருக்க வேண்டும். இதை துண்டுகளாக உடைத்து கிண்ணத்தில் போடலாம். அடுத்து நான் ஹீட்டிங் ஃபேட்டை எடுக்கிறேன். நல்லது. நாம் சாகல உருக வைத்து திரவமாக்குவோம். அது போதும். இப்போது அதை ஆவியில் ஊற்றுவோம். Big priority chocolate பண்ணை ஃப்ரை. ஒய் சொன்ன சீரா செருகு அப்படியோ மற்றும் அதை வெளியே எடுக்கும் நேரம் வந்துடுச்சு. ஓ, இது அற்புதமாக தோணுகிறது. பாட்டி, உங்களுக்கு என்ன தோணுக்குது? ஓ, அது சரி. எனக்கும் சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் இருக்கின்றன. நான் ஸ்ட்ராபெரிகள் மற்றும் சாக்லேட் செய்கிறேன். இந்த சொல்வாடிக்கு சாக்லேட் மீது செய்வார்ட்ஸ் ஃபைன் ட்ரஷ் சாய்கறி கிளைவும் இது ரொம்ப ஊட்டச்சத்து. அப்பொழுது நான் கருப்பு மனைய வெள்ளை சாக்லேட் ஸ்ட்ராபெரிகளை பண்ண போறேன். அவற்றை அலங்கரிக்கவும் இல்லையா? அதுக்கு சிறிய இதயங்களை வையுங்க. ரொம்ப அழகானவ. இப்போது அனைத்து ஸ்ட்ராபெரிகளை ஒரு கூடைத்தில் வைத்து பரிமாற தயாராக உள்ளது. ஆமா, ఈరోజు వెళ్ళపోరలా బెన్బెర్లో చింతక్సా ఎం అండు ఎం సంబడుచురా நீங்க ஜாரை திறந்து மிட்டாய்களை சாக்லேட் கரடி வார்ப்பில் ஊற்றுகிறோம். ஆஹா, தியார் பொருஸ்டிக்கு டீச்சில் செல் சாக்லேட்டால் மூடுறோம். சீஸ் தி சாக்லேட் ஷெரியூட். நான் என்ன செய்யணும்? ஆஹா, பாட்டி, இது நுடலாதானா? எனக்கு இதுதான் வேண்டும். ஆன் த ஸ்கானட்ல நுடல்லாவை ஓற்றவும். இப்பொழுது அதை கிண்ணத்தின் மேல் பரப்பவும். ஓ, இதுவும் அற்புதமாக இருக்கும். இதையது சிட்டாக கையும் கொண்டு செய்யவும். அற்புதம். எப்படிதான் நினைக்கிறீர்கள்? ரோசா இதை நிச்சயம் பாராட்டுவார். தூண்டி பாருங்கள் சீஷ வகையில சிறிய சகோதரியே. மோசமில்லை. மனமே நல்வாழ்வு ரோஸ். வாவ், நீ எனக்காக நண்பா கொடுத்த. நான் முதலில் சாக்லேட்டியர் பார்க்கணும். உள்ளே ஏதாவது இருக்கும் என உறுதியாக உள்ளது. பார்ப்போம். ஓ, உள்ளே M&M's இருக்கிறது. அது அருமை. அவை என் பிரியமான இனிப்பு. அவற்றை சாப்பிடுவோம். வாவ், ஆம், அவை மிகவும் சுவையாக உள்ளன. இப்போது சுண்டைக்காய்களை முயற்சிப்போம். அவையும் சுவையாக தெரிகின்றன. அவ்வளவு ருசியாக இருக்கு. இங்கு சொட்டு தொட்டியாக நிறைய இருக்கு. இவை வெவ்வேறு நிறங்களில் இருக்கின்றன. வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட். இதில் பருப்புகள் இருக்கின்றன. மற்றும் இதை குறித்து என்ன கூறுவது? அழகிய சிறிய இருதயங்கள் உள்ளவை. மிகவும் சுவையாக இருக்கின்றன. சரி, கடைசியானால் முக்கியமல்லாதது. ஓ, இந்த பந்தை பாருங்கள். சாக்லேட்டிலிருந்து செய்யப்பட்டுள்ளது. ஓ, உள்ளே ஏதோ வெடித்தது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. வெற்றி கரடிக்கு செல்லும். கண்டிப்பாக. யார் சந்தேகித்தார்கள்? பாத்தீங்களா? என்னிடம் உள்ளது. இப்போது எனக்கு ஜெல்லி வேண்டும். ஆரம்பிச்சுலாம் நான் போறேன். ஸ்டெரோஸ்க்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் ஊச்சுவேன். ஒரு ஆரஞ்சுல தொடங்கலாமா? இது மூலம் நிறைந்துள்ள வைட்டமின்கள் கிடைக்கும். இது 2 பாதியா வெட்டுவோம்.
சிறப்பு. பின்னர் ஒரு கரண்டி எடுத்து தோலை நீக்குங்கள். அப்படித்தான். கொட்டையை பக்கமாக வைக்க வேண்டாம் மற்றும் மற்றொரு பாதியை நீர் கண்ணாடியில் பிழியுங்கள். அதே போல செய்யுங்கள். மற்றும் ப்ளூபெர்ரி ஒரு ஜூஸை அரைஞ்சி திராட்சை ஊற்றுங்கள். இது விஷம் டேலன்ஸ் பெரி பேக்ஸ். பாருங்க சார், உங்க கருத்து என்ன? ஓ, அது என்ன சாதனம்? ஓ, இப்படியே எனக்கு பயமுறுத்தாதே. இவை பின்பலில் இருந்து பலாஸ்களை எடுக்க சிறப்பு டாங்குகள் தான். ஒரு சைஸ் நீரை சிலிண்டர் எடுத்து அதை கையில் செலுத்துகிறோம். அப்படின் டாவர் நீங்கள் என்று மாறி மாறி செய்ய முடிகிறது. இது எனக்கு இனிமேல் கையுறைகள் தேவையில்லை. ஆஹா, எனக்கு வாளி தேவைப்படும். ஏனெனில் அதற்கு என்ன செய்தும் அதை குடைக்கப் போகிறேன். அதை அப்படியே அடிக்கலாம். அருமை. வாவ், அது உண்மையில் கடினமாக உள்ளது. ஆனால் இப்போது எனக்கு அழகான ஜெல்லி உள்ளது. ஆஹா, என்னால் முடிந்துவிட்டது. அதை பாருங்கள், மிக அழகாக இருக்கிறது. படிகங்கள். ஆமாம், உண்மையானவைகளைப் போல தோன்றுகிறது. பாட்டி, உன்னிடம் என்ன ஜெல்லி இருக்கிறது? அது மோசமாக இருக்கிறது. நான் அதை பிடிக்க மாட்டேன். இது என்ன பாட்டி? இது உங்கதேன்னு நினைக்கிறேன். ஓ, உன்னை பார்க்க விரும்பல. நான் ஜெல்லி கரடிகளுடன் கொஞ்சம் ரசிக்கிறேன். ஓம், ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. ஜம்மிபார்களை அப்படியே வரிசையாக அமைப்போம். ஆஹா, அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஆனால் நான் செயல்முறையை வேகமாக செய்ய வேண்டும். அவற்றை அனைத்தையும் ஒரே நேரத்தில் கழுவி விடுவோம். இது வேலை செய்து அருமை. இந்த காமிஃபியர் கோபுரம் எனக்கு பிடிக்கிறது. இதற்கு முன் யாரும் இதை செய்ததே இல்லை. இப்போது கொஞ்சம் கம்மி வரும் மேலே சேர்ப்போம். பாட்டி, இத பாருங்கள். பார்க்கிறீங்களா? ஹோம். ஓ, இது உண்மை ரொம்ப நல்லது. அஜிசம், ரோஸ்க்கு நம்முடைய ஜெல்லியை காண்பிப்போம். அரே, இதையெல்லாம் எனக்காக தான் செய்தீர்களா? ஒவ்வொரு ஜெல்லியும் மிகவும் புதுமைகளாக இருக்கு. இதிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இவை உண்மையான சதுக்கங்களுக்கு போன்றவை. இவை மிகவும் அழகாக உள்ளன. வா, அதை முயற்சி செய்ய ஆசைப்படுகிறேன். இது ருசியாக இருக்கிறது. எனக்கு வேற ஏதாவது வேண்டும். இப்போது இந்த சூப்பர் கூல் ஆரஞ்சுகள் முயற்சி பண்ணவா? இவை நிறமுள்ளவை, மிகுந்த சுவாரஸ்யம். நீல நிறம் கொண்டது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருந்தது. இப்போது மிக சிறந்த பகுதியாகிய கம்மி பார் கேக் நேரம். சுவையாக இருக்கிறது. அதை அனுபவிக்க காத்திருக்க முடியவில்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு கம்மி பார்கள் மிகவும் பிடிக்கும். சரி, ஈவ்லின் ஜெயித்தாள். யாஹூ! சமையல் நிகழ்ச்சியில் எனது முதல் வெற்றி. இப்போது எனக்கு சில குக்கீகள் செய்யுங்கள். குக்கீகள்? ஆனால் எனக்கு தெரியாதே எப்படி. பாட்டி, எழுந்திரு. நீ எனக்கு உதவ வேண்டும். அது என்ன குக்கீஸா? சரி, நான் சோறு செய்யவா? சமையல்காரர், உங்களுக்கு ஏன் இவ்வளவு தேவை? நான் வண்ணமயமான குக்கீஸ்களை செய்ய விரும்புகிறேன். அதற்காக எனக்கு வண்ணமயமான மாவு வேண்டும். நம்முடைய சொற்கவுவோம் மாவின் சிவபாரமான ஒன்றை ஒரு மெல்லிய படலமாக உருட்டுவோம். அவபரிகளின் ஒவ்வொன்றும் அவ்வாறே உருட்ட வேண்டும். பிறகு குக்கீஸ்களை உருவாக்க சுற்று சக்கரத்தை பயன்படுத்துங்கள். ஹவுக்கும் சாக்லேட் உள்ளே குக்கி பிடிக்கும். சிறந்ததே. சரி பாட்டி, நீ என்ன நினைக்கிறாய்? அது மோசம் இல்லை. அனாச்சி பழ வளையங்கள் வேண்டும். ஒரு அனாச்சி பழ வளையத்தை ஒரு குக்கியில் வைத்து அதன் மீது கொஞ்சம் ஜாம் வைக்கவும். ஆவியில் வைக்க போகிறேன். ஒரு சில நிமிடங்களில் அது தயாராகிவிடும். டைமரை அமைக்கவும். அப்படியே இப்ப அதை வெளியே எடுக்கலாம். ஓ, நான் ஒரு ஓரியோ பாக்கெட்டை திறக்க முடியவில்லை. பாட்டி, எழுந்துற. எனக்கு உன் உதவி தேவை. அவளை எழுப்ப முடியாது. பாரீர். ஆஹா, நான் என்ன செய்ய வேண்டும்? பாக்கெட் திறக்க முடியவில்லை. ஆஹா, இது திறக்கப்பட்டுள்ளது. அருமை. எனக்கு இப்போது குக்கீஸ் இருக்கின்றன. நன்றாக.
அவற்றை திறப்போம். நான் ஓரியோவில் பெரிதாக ஒரு அடுக்கு பூச்சி செய்ய வேண்டும். அதுவே மிகவும் சுவையான பகுதி. அதற்கு மேலே இன்னொரு பிஸ்கட்டை வைத்து முடித்து விடுங்கள். பாட்டி, பாருங்கள் பாருங்கள். அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். உள்ளுரையை சேர்க்கவும், மற்றொரு குறுக்கையால் மூடவும். வாலா, நமக்கு குக்கி சாண்ட்விச் உள்ளது. சரியானது. அப்போது அந்த சத்தம் என்ன? என்ன? யார்? இது என் அலாரம் கிளாக். பிஸ்கட் யார்? பாப்போம். அவ ரொம்ப சுவையாக இருக்கின்றன. அவற்றை பிளேட்ல வைப்போம். அவா ருசிங்கள் ஹண்ட்ரட் ஸ்டெஃபின் அண்டி. இப்போ அவுட்டர் ரோஸ்ட் ஸ்டெஃபி ருசிக்கான பண்ணும். பொன் அப்பட்டி, பிரியமானவளே, வாவ், இதையெல்லாம் எனக்காகவே செஞ்சியா? நான் மகிழ்ந்துட்டேன். இந்த பெரிய ஓரியோவோட தொடங்க விரும்புறேன். அது முயற்சிப்போம். உள்ளே உள்ளது ருசிகரமாக உள்ளது. நான் இன்னும் விரும்புகிறேன். சரி, கலைந்த நிறமுள்ள குக்கிகளை பிழைத்து பார்க்கலாம். அவை மிகவும் வண்ணமயமாக இருக்கின்றன. அவற்றை ருசிக்கலாம். இவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஆஹா, எவ்வளவு அழகு! இவர்களும் என் பாட்டி செய்த குக்கிகள். இவை ருசித்து பார்ப்போம். இதோ ஒரு அனாசி. பாட்டி, நீங்கள் மிகவும் சிறப்பாக செய்தீர்கள். இது மிகவும் சுவையானது. வெற்றி உங்களுக்கே. ஆமா, நானும் சமைக்க முடியும். குக்கி ஸ்டைல்ல எனக்கு போட்டியாளர்கள் கிடையாது. இது நான் பார்த்து பெற்ற மிக சிறிய சாக்லேட் பற்றி. ஒரு சராசரி ஒன்று வைத்திருக்கிறேன். பக்கமா நிற்குங்கள் நண்பர்களே. இன்று எனது நாள். அவனை பார்க்கவும் முடியல. உங்க சாக்லேட் பார். சரி, ஆனால் நான் முதலிலேயே தொடங்குவேன். அப்புறம் என் லீப்ஸ்டன் பால் சாக்லேட்டை அனுபவிக்க முடியும். அல்லது அதற்கு மேல் சூடான சாக்லேட்டை. அதை நான் என் சிறிய சமையல் அறையில் உருக்குவேன். அங்கே போ. இந்த கேபேஜ் என் ஹார்ட் சாக்லேட். இது உண்மையில் பரபரப்பாக உள்ளது. மிகவும் ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடியே. ஜேன் கப்பை நக்கிக் கொண்டிருக்கிறாள். செல்லுங்கள், வாழ்த்துக்கள். இப்போது என் 10. எனது சாக்லேட் பட்டியை கசக்க ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. வாவ், செடிக்கிட்டொல்லாமல் சாக்லேட் உள்ளது. நான் செஞ்சுட்டேன். எனக்கு ஒரு லைஃப் ஹாக் தெரியும். இப்போது நான் சாக்லேட்டால் வரைந்து போகிறேன். ஆனால் அதுக்கு எனக்கு ஐஸுடன் ஒரு கிண்ணம் தேவை. எதை நான் போகிறேன் என்பதை ஊகிக்கவும். மன்னிக்கவும் பெண்களே, ஆனால் இந்த தாஜ் உண்மையான இளவரசியின் கையில் போகும் மற்றொரு நகைச்சுவையான யோசனை உண்டு. இதை செய்யலாமா? கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஒரு கேஸ் நான் தெரிவு செய்யப்படுவேன். நீ ஒரு அருமையான பெண். தயவு செய்து என்னுடைய புகைப்படம் எடுக்க முடியுமா? நான் பார்க்கிறேன். குளிர். இத போஸ்ட் செய்யணும். அதை நீங்க தான் செய்தீங்க. நன்றி. இப்போது என் சாக்லேட் கிரீடத்தை முயற்சி செய்கிறேன். இது மிகவும் ருசியானதாக இருக்கிறது. இது வேடிக்கையாக உள்ளது. இது ஓர் ரிதம். ஹே, உன்னிடம் பெரிய பகுதி உள்ளது. என்ன சுவையான உணவு. சரி, நீங்க வரிசையில. எனக்கு சாக்லேட் பிடிக்கும். எனக்கிட்ட நிறைய சாக்லேட் உள்ளது. நான் காத்திருக்க முடியாது. கவலைப்படாத நண்பா, எனக்கு ஒரு யோசனை இருக்குது. அது குளிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் எந்த கான்செப்ட்ல இருக்கிறீர்கள்? அது நான். பாருங்கள். பூனைக்காதுகள் எங்கே? சரி, இதோ அவை செம்மைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது எனது பெரிய டோஸ் பால் சாக்லேட்டை சுவைக்கலாம். என்ன? தயவு செய்து எங்களை அன்புடன் ஏந்த முடியுமா?
சுவையா இருக்குது. இந்த தடவையாவது பிரிட்டனிக்கு குட்டி பகுதியை தான் கிடைச்சது போல் இருக்கிறது. ஜேன் ஒரு சராசரி கம் மெஷின் பெற்றிருக்கிறார். அதனை பற்றி சாந்தமாக இருக்கிறார். இது எனது பிரியமான பகுதி. ஏமாற்றமடையாதே பிரிட்டனி. பேக்கி என்ன பெற்றிருக்கிறாள் என்று நீ இன்னும் பார்க்கவில்லை. இது உலகத்திலேயே மிகப்பெரிய கம்மின் இயந்திரம். சரி, பிரிட்டனியின் குழந்தையுடன் தொடங்கலாம். கோபப்படுவது பற்றி நினைக்கவே இல்லை போலிருக்கிறது. இதை போன்ற சுவையுள்ள கம்மிக்கன் செய்வதும் எப்படி? இது மிகவும் குளிர்ந்தது மற்றும் மிகவும் இனிமையானது. திருவாஷ கொண்டு வர கடினமாக வேலை செய்ய வேண்டும். அதுதானா? சரி, அவை மிகவும் இனிமையாக உள்ளன. எனக்கு பிடிக்கும். ஆனால் அவற்றிலிருந்து பெரிய குமிழியை ஊத முடியவில்லை. மன்னிக்கவும், அது ஒரு தவறுதலாக நடந்தது. அப்பா, ஆமா. பொண்ணை கிளீன் செய்வேன் இப்போதே. தொடங்கவும். சரி, இது ஜேன் வரிசை. அது சற்றே கடினமாக உள்ளது இல்லையா? நீங்கள் சுவை குச்சி பெற நாணயம் செலுத்த வேண்டியிருக்கலாம். அவளது நண்பர்கள் என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை. ஆனால் ஒரு யோசனை இருக்கிறது போல் தெரிகிறது. ஒரு மோதல் உள்ளது. வா ஜேன், நாங்கள் உன்னை நம்புகிறோம். ஓ, இத பாருங்கள். வாவ், அவை ஹல்க் கைகளா? ஐயோ இல்லை, எல்லாம் தரையில் இருக்குது. நீங்கள் அதை முயற்சி செய்ய முடியாது. கவலைப்படாதே ஜேன், அடுத்த முறை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். மற்றும் நாங்கள் மற்றும் அவளது சூப்பர் மேகா இயந்திரத்துடன் கம்முடன் இருப்போம். சிறப்பாக செய்தாய் விக்கி. அவள் யாருடனும் பகிர்வதில்லை. அவள் இப்படி பெரிய அளவிலான பகுதியை தனியாய் எவ்வாறு சமாளிக்க முடிகிறது என்று கற்பனை செய்வது கஷ்டமாக இருக்கிறது. ஓ, இது நல்லா இருக்கு. நீ இத பார்த்தியா? ருசியா இருக்கு. நான் காத்திருக்க முடியவில்லை. காண்டம் ஊத. அருமை. விக்கி, நிறுத்துவாயா? அவள் பறந்து செல்கிறாள். நிறுத்து. நல்ல பயணம் விக்கி. இப்போது நம்மால் சுவைக்க முடியும் போல் இருக்கிறது. வாருங்கள் ஜேன், வாங்க போகலாம். உங்களையும் அந்த ஒலி கேட்கிறதா? இல்லை, அடி தலை. ஓ, என் வரிசை. நான் அது உண்மையா? அது ஒரு நகைச்சுவை. எனக்கு பேயான்றே கேக் இஷ்டம். எனக்கும். நீங்களுக்கு தெரிஞ்சுதானே? எனக்கு மிக பெரிய ஒன்று இருக்கிறது. அல்லது என்னுடன் தொடங்குங்கள். என்ன தெரிகிறது? ஓ, நிலம் உடைந்து போயுள்ளது. சாக்லேட் அதிர்ச்சி. எனக்கு உமர்வும் பிடித்துள்ளது. தெடிக்க முடியாது. என் கோக் பாட்டிலுக்கு எனக்கு திட்டங்கள் உள்ளன. இது சாக்லேட் கொண்டு செய்யப்பட்டுள்ளது என்று நாங்கள் கண்டுபிடித்ததில் இருந்து அதுல நான் கேக் செய்யலாம். நான் கண்டிப்பாக சரியாக இருந்தேன். ஒரு துண்டு முயற்சிக்கிறோம். ஓ, இது அற்புதம். என்ன உனக்கு வேணுமா? இல்ல, கண்டிப்பாக இல்ல. நான் மற்ற பாதியை எனக்கே சாப்பிடுகிறேன். நம்ப முடியல. பெண்களே, நான் ஆரம்பிக்கலாமா? இதற்காய் நான் ஆவலோடு இருக்கிறேன். ஆச்சரியம், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இந்த சாக்லேட் கேக் நம்ப முடியாத அளவுக்கு அருமையாக இருக்கிறது. சுவை. நீ என்ன செய்கிறாய்? என் கேக்கை இன்னும் சிறப்பாக்க எப்படி செய்வதை நான் அறிவேன். அதற்காக எனக்கு ஒரு பிளெண்டர் வேண்டி இருக்கு. கொஞ்சம் அதிர்ஷ்டமும். எங்கள் வேகலையோட சாக்லேட் ஸ்மோடரல் ஃபர்காம் இது பனி ஒரு வைஃபர் இருக்கிறது போல தோன்றுகிறது. சுவையாக தோன்றுகிறது. அல்ல, எனக்கு இது பிடித்தால் நண்டு.
காய் ஒன்றை உள்ளே வைப்பதை பார்க்கவும். நான் சரியாகவே சொன்னேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நல்லாக செய்தீர்ஜேன். நன்றி. இந்த சவால் எனக்கு பிடிச்சது. வணக்கம். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வணக்கம் ஜென்னி. அது அது விசித்திரமானது. நன்றி. அவன் உன்னை தள்ளிட்டானா? சரி, நாம் தொடர். மிகவும் நல்லவை. நான் என்ன ஆர்டர் செய்தேன் என்று பார்க்கலாம். ஆம், அது சரி. ஒரு பிளேன் ட்ரோவர். நான் என் வீட்டை கருப்பாக பூச வேண்டும். ஆனால் ஏன் அதை பூச வேண்டும்? நான் என் வீட்டை பொறிக்க முடியாது. எவ்வளவு அருகமாக உள்ளது. இதுக்கு வெப்பம். என் வீடு முற்றிலும் கருப்பு நிறமாக மாறிவிட்டது. இப்போது நாம் அதை எலும்புகளால் அலங்கரிக்க வேண்டும். இங்கு சில எலும்புகள், இங்கு சில எலும்புகள். கூரை அணுக்குகளை எனக்கு பொருந்த ஒரு மந்திரம் வேண்டும். தெரியும். இங்கு நிறைய சுண்டல்களை கூப்பிடுவோம். வாருங்கள் என் இனியவர்களே, வேலை செய்யுங்கள். யார் அது? எல்கின் கையி. அது மெதுவாக இருக்காது. நாங்கள் கூரையின் மீது 2 வைப்போம். ஹே ஜாம்பி, எனக்கு என்னுடைய எலும்பை கொடு. நிமிடங்கள். ஆமாம், புதன்கிழமை. அவள் இன்று நல்ல மனநிலையில் இல்லை. ஆம், அது என்னால் செய்ய வேண்டியது. நேரம் வந்து விட்டது. நண்பர்களுக்கு நான் அழைக்க முடியும். நீங்கள் உதவ முடியுமா? கேக். காத்திருக்கிறேன். பருத்தி எம்பவா இடத்தில் நான் என் ரொட்டியை விட்டு கிளம்புகிறேன். தலைக்கல்லு. என்னிடம் ஒன்று இல்ல. அதுதான். நான் நல்லாவே தூங்கிக் கொண்டிருந்தேன். நான் உன்னோடு இருக்கிறேன். வணக்கம். நான் பச்சுமாமணியில் இருந்தது என்ன என்பதை மறந்துவிடவில்லை என்று நம்புகிறேன். நீங்க புலா லோகத்துல நீண்ட நாட்களாக காணவில்லை. சரி, வணிகத்தை பற்றி பார்ப்போம். எனது விருப்பமான பச்சை நிறம். வீட்டை பச்சையாக பூசப் போகிறோம். என் கைகளில் மண் இருக்கிறது. சரியா, அந்த அலங்காரத்தை பாருங்க. வாங்க. நன்றி நண்பா. இப்போ கூரை பிரச்சனையை கையாள போறோம். ஒரு மாமாட்டியாளரை இணைக்கிறோம். சரி, மற்ற ஒரு இடம் இல்லை, இவ்வாறு. பயங்கரம். எப்படிதான் இருக்கும்? நன்றாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் இங்கே. நன்றி. நீங்க எனக்கு பணம் கொடுக்க போறீங்களா? வணக்கம். ஹா ஹா ஹா. பை பை. ஏய் நண்பா, தூள்வனம் கீழே செல். எனக்கு என் வீட்டு பக்கம் இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி. தூளை பார்த்து இன்னும் சில நாட்களே அல்லவா? அழகானது. அட, ஷே, ஒரு டாலான். அற்புதம். அற்புதம். என்ன நடக்குது? என்ன சுவை, என்ன வெறுப்பு. நான் விட்டு சூப்பாவை பிரசன்ஸ் ஆளக்க வேண்டும். நிறைய இரத்தம் இருக்கின்றது. நாங்க விட்டு சூப்பாவை படம் எடுக்கலாம். சரியானது. எங்கும் வரும் இரத்தத்தை பாருங்கள். நான் என்னோட குட்டி வவ்வாலை வெளியே விட போறேன். அவன்கள் வேலை செய்யட்டும். ஓ சாம் ஸ்டராகிஷ் போடுவோய். ஓ சாவிடு. நீ எனக்கு காதல் அப்படின்னு எனக்கு தெரியும். எவ்வளவு அழகான சிலந்தினி. என்ன வேண்டும்? விஷயம் என்னது அது? நம்ம உனக்காக ஒரு வீடு வேண்டும். சரி, உனக்கு ஒரு வீடு உருவாக்குகிறேன். ஆனால் நீ எனக்கு உதவ வேண்டும். அங்கே இருக்கும் கட்டையை கொண்டு வா. வாங்க, விரைவாக. அதை கொண்டு வந்தாயா?
சீராக. உன் வீட்டுக்கு எனக்கு கரும்பலகை மற்றும் பனிக்கரும்பு தேவைப்படும். ஒரு பொருள் வீட்டை உருவாக்க நாம் பலகைக்கு பாசம் ஒட்ட வேண்டும். இரண்டாம் ஒன்றை அதற்கு ஒட்டி பாக்கெட் செய்யுங்கள். பொருள் உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது வீட்டு புறத்தில் ஒரு பாதையை அமைப்போம். இந்த பயங்கரமாகவும் கனமான கல்லில் அதுவே நல்லது. அடுத்தது போகலாம். ஹலோ என் நண்பரே. எங்களுக்கு எழுத்துக்களுக்கு பல இடம் வேண்டும். இது முழுமைக்கு ஏற்படும். ஆமா, நிச்சயமாக நமக்கு ஒரு கடித பெட்டி தேவை. இது என்ன கடிதம்? நான் உன்னை காதலிக்கிறேன். யார்கிட்ட இருந்து? நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்களே அது என்ன பார்த்தார்கள்? உதவுகிறேன். உண்மையா? எப்படி சமாளிப்பேன் அவனது காதலை? எனக்கு ஒரு தபால் தொட்டி யோசனை இருக்கிறது. இது ஒரு தண்ணீர் ஊற்றி நான் பிரான்சிலிருந்து அளவளவை பெற முடியும். நான் உங்களுக்காக கடிதங்களை கொண்டு வந்தேன். உங்களுடைய பழமையான நடனம் நான் அதுல நிறுத்துவேன். குட்பை உங்களுக்கு ஒரு கடிதம் மிஸ். சரி, ஐயோ அது கேடு கேடிது. பை பை டிராகுலா. அவை உண்மையானவையா? ஒரு சுத்தி எனக்கு கண்டிப்பாக உதவும். பார்க்கலாம். ஒரு சங்கிலி அறிவாள்? இல்ல இல்ல, விளையாட்டு எதுவும் வேலை செய்யலை. நான் உண்மையான டிராகுலா. நன்றி ஆரி. அன்னிக்கவும், என்ன அழகான வீடு இது. ஓ இல்லை, அது என்ன? அது சூரியன். ஓ அருவருப்பாக உள்ளது. அதை தூரமா கொண்டு செல். அதை தூரமா கொண்டு செல். வீட்டில் ஒளி. சரி, வீட்டுக்குள் எந்த பழுது வேலை செய்யவில்லை. இங்கே எல்லாவற்றுக்கும் மாற்றங்கள் தேவை. டோபர்களுக்கு சிவந்த நிறம் பூசுவோம். எனது மிகவும் பிடித்த நிறம். எவ்வளவு அழகாக உள்ளது. தரையில் சிவப்பு கம்பளி போடுவோம். அருமை. ஜன்னலில் சிவப்பு திரை தொங்க விடுவோம். பட்மெட்டுக்குமா ஒரு அழகான படம். என் பெரிய பாட்டன். நம்ப முடியாதது. நான் என் தலைமுடியை சீரமைக்க ஒட்டுவதை தொங்கவிட போறேன். என் அழகிய நண்பரே, போதுமா? என்னன்னு நீங்கள் ஏன் நான் இவ்வளவு நீளமா உள்ள தூண்டுதல்? ஓர் நிமிடம். பச்சை இங்கே உகந்தது. என் வீட்டை உள்ளும் வெளியும் வண்ணம் பூசுவோம். பாகர்மே இப்போதே முடித்து விட்டேன். அதுவரை இல்லை. மின்சாரி மற்றும் சிறிய பெட்டி இதோ. நாம் தான் டிவி. அப்படியா? எனக்கு இதை காதலிக்கிறேன். அற்புதம். இது ஒரு மேசையாக பயன்படும். அது பச்சையா இருக்குதா? அது என் அழகான காதலர். ஓ ஒரு நிமிஷம். ரிக், அத்தனை நன்றாக இருக்கு. ஹோம் என்ன இருக்குது இங்கே? இதோ ஒரு பர்கர், ஒரு ஆப்பிள். என்ன சரி செய்யுங்கள். நான் டிவி பார்ப்பேன். மாற்றத்துக்கு பின் ஓய்வு. நான் பண்ணணும். கருமையாக வண்ணம் பூசணும். கருப்பு புரள்படிகள். கேட்க முடியல. சரியானது. இப்போது தரையில் ஒரு கருப்பு கம்பளத்தை போடுவோம். மிக நாம மதில்கள்ல நியான் ரிப்பன்களை குச்சிப்போம். ஆமிங் செக்ஸ் ஃப்ரைடே வாடே பின் சூடு பூச்சு தூவிக்கலாம். கூல். என் ஹாட் திங்.
எனது புஸ்தகங்கள் இருக்கும் ஒரு அலமாரி இங்கே இருக்கும். மேலும் கொட்டகைகளில் சிறிய எலும்பு கட்டுகள் தொங்கும். அவை கோப்புகளில் முற்றிலும் பொருந்தும். எனது விருப்பமான பொருளின் ஒரு படம் தொங்க வைப்போம். ஒரு உறங்கும் மேசையும் என் விருப்பமான உள் அலங்கார பொருட்களும் மூலையில். நிச்சயமாக என் தட்டச்சு இயந்திரம். நான் வைத்திருக்கவில்லை. வணக்கம். என் வீட்டுக்கு வாருங்கள். நல்லதாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்று நாம் வீட்டை ஓவியம் அடிக்க வேண்டும். நல்ல வேலை ஒலிவர். வீட்டை ஓவியம் அடிக்க தீண்ட சிறப்பான வேலை செய்தீர்கள். இது ஒலிவர் எனும் கையோடு வரும் 6 விமான நாய், என் சிறந்த நண்பர் மற்றும் செல்லம். என்ன மாதிரியான இந்த நாய் என்ன நாய்? முதலில் இவர் கேள்விப்படுகிறேன். நண்பா, உனக்கு சில ரோமங்கள் இருக்கின்றன. வாவ், என்னை முன்னால் ஒரு உண்மையான நாய் இருக்கிறது. இல்லை, என்னுடைய சைபர் நாய் ஒலிவர். ஜாக், நான் உன்னை தேட்டு விசாரிக்கலாம். என்ன ஆச்சு? கம்பிகளின் மீது மின்சாரம் ஓட வைக்க வேண்டும். இந்த ஜாக் என் வீட்டு முற்றத்தில் நுழைய முடியாது. நாங்கள் டேனி மற்றும் பிபி இடையில் மோதல் தோன்றுகிறது. அவர்கள் எப்படி பொருந்துகிறார்கள் என்று பார்ப்போம். நன்றாக. சோலார் பேனல்கள். ஒலிவர், என்னை அமைதியுடன் பாதுகாத்ததற்கு நன்றி. நன்றாக செய்தாய். அது எவ்வளவு குளிர் கோபப்படுத்தும். மேலும் நாயிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மின்னேற்றம் தேவை. எங்களுக்கு கொடுத்து விட்டோம். தெருவில் நேராக அருமை. ஒலிவர், ஐயோ, நீங்கள் சிறந்தவர். நீங்கள் ஆக்கப்படுகிறது. நமக்கு ஒரு செயற்கைக்கோள் வேண்டும். ஓஹோ, எல்லாத்தையும் பிடிக்கிறதே. நல்ல படம் இருக்கிறதா ஒலிவர்? இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. இப்போ நல்லாவா இருக்கு? ஹா, அற்புதம். வா, நான் என் வீட்டின் கதவை திறக்க முடியவில்லை. சரி, சைபர் டாக், இதை பண்ணலாம். முடிந்தது. லேசர் பார்வை. அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது. நல்லா ஒலிவர், அதுவே மிக சிறந்தது. இந்த கதவு மிகவும் நீடிக்கும். இல்லை, நியோலைட்ஸ். நம் வீட்டை நியோலைட்ஸ்களால் அலங்கரிக்கிறேன். இது அழகாக இருக்கும். அற்புதம். அது எனக்கு பிடிக்கும். இப்போ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த ஒரு சில தட்டொட்டிகளை தேவை. ஒலிவர், வாருங்கள், உங்கள் வேலையை செய்யுங்கள். வா, நிச்சயமாக நமது வீட்டை காணலாம். அமைதி மிக குல் விஷயம். பெரிய விஷயம். என்னை கொண்டு வந்தது என்ன? ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது உன் பாண்டத்துடன் விளையாடு. இதிலிருந்து நாம் எல்லாம் என்ன உருவாக்கலாம்? சரி, அலங்கரிப்போம். எனக்கு இதுவும் ஸ்டேபிளரும் தேவை. எங்கு பணிக்கிறார் ஜாக்? மிக நன்றி. பால்கோனியில் அலங்காரம் செய்து விட்டோம். ஜாக், நீங்கள் சிறந்தவர். அடுத்து என்ன? ஓ, ஒரு யோசனை. சுவர்களை பெப்பரோனி கொண்டு அலங்கரிப்போம். இது எனக்கு பிடித்தது. எடுத்துக்கோ ஜோய். எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். ஜாக், எங்கள் அலங்காரங்களை சாப்பிடாதே. இப்போது இங்கே கொஞ்சம் மணல் உள்ளது. நாம் வரிசையை சமன்படுத்த போகிறோம். அதுவும் அப்படிதான். ஜாக், எனக்கு தகடுகள் பொருத்த உதவிக. கண்டிப்பாக. ஓ பேபி, இது மிகவும் குளிர்ச்சி. அருமையான வேலை. இப்போது விளையாட நேரம். ஜாக், அத பீடி. ஓ, நான் ஏற்கனவே ஒரு வெளிப்பகுதியலா நானே பிடிக்கிறேன். என்கிட்ட இருக்கு. ஜாக், நீ நல்லா பண்ற. இப்போது ஒரு நிமிடம். இது இந்த வீட்டுக்கு சிறந்தது.
பலமாக மாறுபடுகிறது, ஆனால் மிகவும் அற்புதம். ஆசிரியரே, நான் உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி கொண்டு வந்தேன். நன்றி நண்பரே, எனக்கு வெடிச்சோளம் மிகவும் பிடித்தது. ஓ, அது காலியா? ஆனால் நான் நிறைந்திருப்பதாக இல்லை. ஓலிவர், எனக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. கண்டிப்பாக ஆசிரியரே. பிபி, அவள் நாயுட என்ன செய்கிறாள்? சுழற்சி வர. ஜாக், சுழற்சி வர. நீ மிகவும் நல்லவள். என் தலை சுழல்கிறது. இப்போது நட. நாம் இதை செய்யலாம். சரி, நான் வந்துவிட்டேன் முதல்வரே. ஓ, ஒரு ஆபத்தான பொருள். விளையாடுவோம். அதை அழிக்கிறோம். ஓ இல்லை, அது ஜாக்கின் பந்து. டேனி, உன் இரும்பு துண்டு எங்கள் பந்தையை அழித்து விட்டது. ஜாக், நாமங்களுக்குள் போகிறோம். என்ன? இன்னும் நான் எதையும் காணவில்லை. உலகர், உன் பேட்டரி குறைந்திருக்கு. அவன் காப்பாற்றப்பட வேண்டும். அவசரமாக உள்ளே போகலாம். சார்ஜிங் பேட் எங்கே? அங்கேதான். படுத்துவிடு ஒலிவர். ஓய்வு கொள். வீடு உள்ளே காலியாக இருக்கிறது. நான் கவனிப்பேன். எனது விளையாட்டு பொருட்களுடன் தான் ஆரம்பிப்போம். அவை அருமை. இப்போது நாங்கள் எல்லா சுவர்களிலும் விளக்குகளை வைக்கப் போகிறோம். இந்த வழியில் அதை செய்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. நமக்கு அதிக விளக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அறையை நியோலைட்களின் உதவியுடன் அலங்கரிப்போம். ஆனால் அதை எங்கு வைக்கலாம்? ஒரு நாய் வரைப்பு. அது சிறப்பாக வந்துவிட்டது. நான் இங்கே கூட விளையாடலாம். கோபி, என்னையே குணப்படுத்துகிறாய். சரியா? இப்போது உள்ளேயுள்ள அனைத்தையும் மாற்றி மேம்படுத்த போகிறோம். முழுமையானது. ஓ, உன் விருதுகளை இந்த அலமாரிகளில் வைப்போம். நீ மிக அற்புதமான நாய். உனக்கு சால்ட்டி வேண்டுமா? இதோ உன் சால்ட்டி. ஹூரே, ஒரு உண்டி. எனக்கு உண்டிகள் மிகவும் பிடிக்கும். நன்றி பிபி, நீ மிகவும் இனிமையானவள். இந்த பதக்கம் உனக்காக. நீ அழகான நாய்களின் முதல் இடத்தில் இருக்கிறாய். இப்போது உனக்காக ஓய்வெடுக்க ஒரு இடம். நீ இங்கு தூங்கலாம். என்ன நினைக்கிறாய்? வா, இனிமையாக இருக்கிறது. நாங்கள் உன் உணவுடன் ஒரு வீட்டை இங்கு தொங்க வைத்து விடுவோம். ஒட்டு திறந்து கொள்வோம். அங்கே உணவு அதிசயமாக இருக்கின்றது. சூடான கோடை நாட்களுக்கு ஒரு படுக்கை. உங்களை தேடி முறையிடுவோம். நீங்கள் மிகவும் அழகாக உள்ளீர்கள். டேனி மற்றும் பிபி அவர்களின் செல்லப்பிராணிகளுடன் அழகிய வீட்டை வைத்துள்ளனர். சரி பெண்களே, முதல்ல யார் திறக்க போறாங்க? ஆமா, அதை ஒன்னா செய்யலாம். வாவ், அது பீட்சா தானா? வாவ், ஏமா அனைவரின் பிரியப்பட்ட உணவின் மலிவு பதிப்பை பொதிந்திருப்பதை போல் இருக்கிறது. இந்த பீட்சா உங்களுக்கு எப்படி இருக்கிறதா? மிகவும் ஆர்வமூட்டும். மேரி, பிரீமியம் பீட்சா. மியா, கூசி விடாதீர்கள். ஓ, எல்லாம் சீராக இருக்கிறதா? ஓ, மிகச் சிறப்பு. இப்போது இந்த அழகை பார்க்க நேரம் வந்துவிட்டது. அது மிடியாக்கள் கலந்த பிஸ்ஸாவா? அது ரொம்பவே விலை உயர்ந்தது. ஆனால் மியா அதை பிடிக்கவில்லை. ஃப்ளெஷ். நாம் அதிகாரத்தை அகற்றினோம். அதுதான். நான் இப்பொழுது இந்த பீட்சாவை சாப்பிட்டு பார்க்கலாமா? நேரமானது. அப்படியா? நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கிறதா மியா? ஆம், அவள் அதிநவீனமாக விழிப்பதாக தெரியவில்லை. இப்படி கதோரோக் விலைப்படும் பிறஞ்சுவிட்ட வணிக குழம்புகள் கிளம்பினர். சட்டி அமைச்சவரை வாழ் ஆசரித்தே. பிழைப்பான அறிவுக்கு இருக்கும் மறவேம். பார்ப்போம். கண்டிப்பாக விரும்புகிறாள். ஓ, அப்படியா? இப்ப ஒன்னு மேரி. என்ன தயவு செய்து உங்களுக்கு மேலே ஒரு படம் வேண்டும் என்கிறீர்களா? சரி, நல்லது. அவளது விசித்திரத்தை பாருங்கள். சரி, எனக்கு இங்க இன்னும் பல சுவையான பீட்சா துண்டுகள் உள்ளன. யாரோட தொடங்குறதுன்னு தெரியல. இரண்டையும் ஒன்னா சாப்பிடுவேன். 3 ஒன்னா, ஏன் இல்ல? மத்த கடைசி ஒண்ணு.
அழகானது. எமா, நீங்க தொடருங்க. எமாவுக்கு உறைந்த பீட்சா பற்றி முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை போலுள்ளது. அதை பொரிக்காமல் அதை கெடுப்பதில்லை. வா எமா, சிந்தித்து பார்க்க தலைமை யோசனை. எம்மாவின் தனி பேஷவார் எம்பிசாவை அவளுக்காக சமைக்க தயாராக இருக்கிறார். உங்களுக்கே தனி பேஷவார் இருப்பது எவ்வளவு சிறந்தது. இப்போது அவன் எம்மாவின் விஸ்ஸாவை இந்த அலங்காரமான குழப்பில் சமைக்க போகிறார். என்ன சொல்வது, பணக்கார வாழ்க்கைக்கு பல நன்மைகள் இருக்கின்றன. எம்மாவின் பிஸ்ஸா தயாராகிவிட்டது போலவே தெரிகிறது. ஆம், பார்க்கலாம், இது நல்ல நிலையில் உள்ளது. எம்மா ஒரு நடத்தை மிக்க பெண்ணாய் எல்லா மரியாதை விதிகளையும் பின்பற்றுகிறாள். செஃப் பீட்சாவை பரிமாற தயாராக உள்ளார். இது உண்மையான தங்கமா? எவ்வளவு அழகாக உள்ளது. இது மிகவும் சுவையாக இருக்கும் போல. வாருங்கள் எம்மா, விரைவில் சுவையுங்கள். எவ்வளவு சுவையான துண்டு. ஆம், ஒப்பிட முடியாத தோற்றத்தில் உள்ள ஒரு உணவு எப்போதும் ஒப்பிட முடியாத சுவையில் இருக்கிறதில்லை என தெரிகிறது. மேரி தன் உணவு எப்படிப்பட்டிருக்கிறது என்று பார்க்க ஆவலுடன் இருக்கிறார். இது பாஸ்தா. தோற்றம் அவ்வளவாக மோசமாக இல்லை. மியா ஏற்கனவே நாக்கை தடவி கொண்டிருக்கிறார். சரி மேரி, இதனை சுவைக்க ஓர் நேரமாகிவிட்டது. இந்த மாதிரி கோடியில பாஸ்தாவை சுத்தி பார்ப்போம். நல்லா கவ்வுங்க. இந்த பாஸ்தாவின் சுவைய மேரி வெகு ஜனம் மதிக்கலன்னு தோணுது. ஒம்ரவும் சரி, உண்மையான பாஸ்தாவிற்கு சாஸ் தேவை. மற்றும் இந்த வேலைக்கு கேட்சப்பை விட எந்த ட்ரெஸ்ஸிங் சேரும்? ஓ ஆமாம், அதிக கேட்சப். அதுதான் சிறப்பு. எம்மாவுக்கு சொகுசு என்றால் கேட்சப் போதாது போல. கவனமாயிரு மேரி. மியா நீண்ட காலமாக உன் உணவு பக்கமே பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்போது அதை கண்டு கொள்ளலாம். உண்மையில் கேட்சப் மனித குலத்தின் சிறந்த கண்டுபிடிப்பு. மேரியின் பாஸ்தாவை எம்மா இன்னும் அபேரிக்கிறாள் போல. எவ்வளவு சுவையானது. மன்னிக்கவும் மியா, ஆனால் உங்கள் பாஸ்தா உங்களுக்கு காத்திருக்கிறது. வாங்க அதை திற. சரி, பார்க்கலாம். ஓ, அது என்ன? கடல் உணவுடன் கருப்பு பாஸ்தா. ஆமாம், அதற்கு முன் மியா கடல் உணவின் மீது பெரிய விருப்பமில்லாதவராக நாம் கண்டுபிடித்தோம். ஏமா, பார்க்கிறேன் உன் கையில என்ன இருக்கு. ஓ கடவுளே, இது நூடுல்ஸ். இப்படி என்ன செய்யறாங்க? நீ என்ன சொம்பேடு. யாபா, கடல் மட்டம். நம்மால் உள்ள சூழ்நிலையை காப்பாற்ற வேண்டும் எம்மா. மற்றும் செல்வந்தராக இருப்பதற்கான மற்றொரு சிறப்பு பணமே. ஹேமியா, இந்த சிறப்பு ஒப்பந்தம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அடடா, உடனடி நூடுல்ஸ் பணத்திற்கு விட அதிகமாக அவரை கவர்ந்தது போல் இருக்கிறது. சரி, இப்போது அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். எம்மா ஈர்க்கும் கடல் உணவு பாஸ்டாவை இறுதியாக சுவைக்க முடிகிறது. மியா மகிழ்ச்சியுடன் தனது நூடுல்ஸ்களை சாப்பிடுகிறாள். பாருங்கள். மேரி பணத்தை பெற்றாள். என்ன சொல்வது? ஒப்பந்தம் வெற்றிகரமானது. அனைவரும் தங்களின் தேர்வில் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சரி, தெளிவாகவே இருக்கிறது. எம்மா தன்னம்பிக்கை அடைந்திருக்கிறாங்க. அவர் தனது உணவை முதலில் திறக்க விரும்புகிறார்கள் போல் தெரிகிறது. சரி, பார்ப்போம். அது நொடி காஃபியா? எம்மா இதை போன்றதை முதன்முறையாக பார்க்கிறார்கள். ஆம், அவருக்கு இதை செய்ய சற்றே உதவி தேவைப்படும். இப்பொழுது மியா தனது அனுபவத்தை அவருடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். எனக்கும் ஒரு கிளாஸ் தேவை. நான் உனக்கு இப்பொழுது எல்லாவற்றையும் காட்டுகிறேன். பையை திற. எல்லாவற்றையும் சூடான தண்ணீரில் ஊற்றி பிசைகிறோம். அதுதான். ஆஹா, என்ன நறுமணம். இது சிறந்த காபி. அங்கே உன் பானம் தயாராக உள்ளது. எம்மா, இதை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. முதலாவது குடி. ஓ, எம்மாவுக்கு இந்த காபி பிடிக்கவில்லை போல. இவ்வகை காபி எம்மாவுக்கு புதுசு. இந்த பானத்தை முழுமையாக முடிக்க வேண்டும். இது சவால் விதிகள். ஆனால் விதிகள் உல்லங்கணிக்கத்தான் உருவாக்கப்பட்டவையே, இல்லையா? வணக்கம். என்னவாக இருந்தாலும் அது அதுதான். நான் அதை முடித்தேன். இப்போது உன் டர்ன். வாவ், அது ஸ்டார்பக்ஸ் காப்புசினோவா? என் விருப்பமானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. என்ன சுவையான ருசி. இதுல இன்னும் 5 குடிக்கலாம். வாவ், இன்னும் கொஞ்சம் கிரீம் மீதம் இருக்கு. ஹே மியா, உன் காபி உன்னை காத்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன அருமையான காபி பரிமாறல். எல்லாமே பொன்னிறத்துல நெய்த்தது போல அழகாக இருக்கிறது. மியா, இது உனக்கு புரியுமான நம்புறேன். ஐயோ, உன் ஒழுக்கங்கள் எங்க போச்சு மியா? ஓப்போ, இது எப்படி மேரிஸ் மேஜைக்கு வந்தது? என்ன துமாற்றம். சரி, இந்த சுவையான பானத்தை சுற்றி பார்க்க நேரம் ஆயிருச்சு. பார்ப்போம். இந்த பார் ரொம்ப சுவையாக இருக்கு. அதுக்குள்ள உள்ள கிரீம், அது இலவங்க பச்சை தானா? ஓ,
அதை கைவிடாதே மியா. ஓ ஓ சரி எனக்கு என்ன இருக்கிறது பார்ப்போம். ஹா ஹே ருசியாக வாட்டுறது. ஓ தேண்டஸ் பாலையிலிருந்து எங்க பல்லாக் மாறு சிறப்புரி நாலுமே திருடி ஒரு கண்ணி தண்ணி தண்ணி நிச்சயம் கொஞ்சம் அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. இல்லைன்னா சார் அதை கொண்டு உங்க பற்களை கொப்பளிக்கலாம். ஏன் எதே தெரிந்து எதையாவது பார்த்தால் என்ன பர்கர்கள். வாவ், மேரி ஒரு மலிவு பேர்கர் வாங்கினாள். ஆனால் மலிவு எப்போதும் கேடானது என்பதை காட்டவில்லை. மியா அருமையான பேர்கர் வாங்கினாள். இது ஒரு பொன்னான பேர்கர். மியாக்கு மிகவும் பசிக்கின்றதால் பொன்னான பெண் எம்மா மகிழ்ச்சி அடைகிறார். அது முன்பில் ருசியான பிட்சா புரிதலானது அல்லவா? வாவ், மியா தனது பிட்சாவை வெகுவாக விரைவில் முடித்தாள். பொதுவாக சொல்வது போல உங்களிடம் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம். சரி, சிற்றுண்டிக்கு 2 காய்கறிகள். ஆமாம், பழக்கம் உங்களின் வலிமையான அம்சம். மியா, ஓ சரி, இப்போது உங்க நேரம். மேரி, இந்த பர்கர் சம்பந்தமே இல்ல. ரொம்ப சரி. கேட்சப்பும் மஸ்டார்டும் ஒருபோதும் தவறியதில்லை. அவ்வளவுதான், எல்லாத்தையும் மேலும் சேர்ப்போம். ஐடிடான் இப்ப நாம அதை பறிச்சுப்போம். அது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. அது ஏத்துண்டு இதும் சுவையாக இருக்கிறது. மனிதா, இது நான் இதுவரை சாப்பிட்டதிலேயே சிறந்த பர்கர். பற்றியம்மா, இப்போது நீ. சரி ஏமா, தங்கம் பூசப்பட்ட ஹாம்பூர்கரை சாப்பிட தயாராக இருக்கிறார். ஆனாலும் ஏதோ ஒன்று மிஞ்சிவிட்டது. இப்போது சேவகர் உங்களுக்கு தேவைப்படுவதை கொண்டு வருவார். ஹாம்பூர்கரை கையுறை அணிந்து சாப்பிட வேண்டும். தங்கம் பூசப்பட்ட ஹாம்பூர்கருக்கு தங்கம் பூசப்பட்ட கையுறை தேவையாகும். இது தர்க்கசஸ்தமாகவே இருக்கிறது. சேவகர்கள் இருப்பது அருமையாக இருக்கிறது. இந்த கையுறைகள் உங்களுக்கு மிக சிறப்பாக நழுவுகின்றன. அம்மா வா, இப்போது நீங்கள் அதை முயற்சிக்கலாம். என்ன அருமையான சுவை. இந்த தங்கம் போர்த்திய பேர்கர் எமாவின் மெனுவில் இடம் பெறலாம். பொறாமைப்படுவதர்களா? பெண்களுக்கு இந்த கருவிழிகள் தங்கள் பணி முடிந்துவிட்டன. ஏமாவுக்கு இவை இனி தேவையில்லை. எமாவிற்கு இவை குப்பையாக உள்ளது மற்றும் பெண்களுக்கு இது பொருட்டாக தோன்றுகிறது. சரி பெண்களே, நமக்கு தெரிய வரும் 3, 2A. மியா, அது நியாயமல்ல. சரி, நீமன் அங்கு சென்னுட்டீங்க. காத்ரு ஒரு டோனட். இது ரொம்ப எளிதா தெரியுது. எளிய உணவு தான் நீ ரொம்ப சுவையா இருக்கும். அதை சுவைக்க நேரம். ஆஹா, மியா உண்மையிலே அதை மிகவும் விரும்பினாள் போல. அல்லது அவருக்கு மிகவும் பசி இருக்கிறதா? ஆம், எப்படிப்பட்டாலும் மியாவின் டோனட் முடிந்து விட்டது. சரி, அடுத்தது யார்? பியு. சரி, பார்க்கலாம். ஒரு நொடிக்கு 2 பணியாளர். நன்றி, நீ இப்போது போகலாம். நான் எப்படி செய்ய முடியும்? நாம் அது எனக்கு பிடித்தம் அடிக்கக்கூடிய பாரம்பரியம். வா, இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, என்ன அற்புதமான கிரீம், என்ன ஒரு குலோசிங். இது செம்மையாக இருக்கிறது. அது என்ன? அந்த பெண்ணை பற்றிய வீடியோவை அந்த மகளிர் படமாக்குகிறார்கள். உங்களின் உணவு பாத்திரத்தை திறக்க வேண்டும். சரியா? என்ன அழகிய தங்க டோனட். இது எல்லாம் பொன் நிறத்துல உள்ளது. எவ்வளவு சுவையானது. இந்த உணவு மிகவும் அழகாகவும் மிகவும் சுவையாகவும் உள்ளது போல. வாவ், டோனட் மேரியின் வாயில காணாமல் போய்விட்டது. பொதுவாக மக்கள் நீட்டிக்க முயற்சிக்கிறார்கள். 9 காண்போம். உம்மா, நிச்சயமாகவே ஒரு சின்ன பாட்டிலா? எனக்கு ஒரு நடுத்தர பாட்டில் இருக்கிறது. இந்த பெரிய தேன் ஜெல்லி பாட்டிலை பாருங்கள். ஜேன் மிக சின்னதை கொண்டவள். மைக், என் இனிப்பை தொடாதே. அது என் உடைமை. அதை நானே சாப்பிட போகிறேன். வாவ், என்ன ருசியானது. அது சுவைக்காது மிட்டாய் ஆகிறது. மைக், உன் டர்ன். நான் தொடங்க சந்தோஷமாக இருக்கிறேன். அதை திறந்து பிழியலாம். குணகரமானதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. இன்னும் வேண்டும். முழு பாட்டிலையும் குடிக்க விரும்புகிறேன்.
இத்தகைய சுவையான உணவை நான் இதுவரை சாப்பிடவில்லை. சரி, நான் ஒவ்வொரு துளியும் கசக்கி வெளியேற்றி விட்டேன். பாட்டிலுக்கு வீணடைந்து விட வேண்டும். ஓ, அது சிக்கிக் கொண்டது. ஆஸ், மைக், நீ என்ன செய்தாய்? அது எனது முடியில் சிக்கிக் கொண்டது. ஓ, இது வேலை செய்யவில்லை. ஓ, என் முடி. ஆப்ஸ். ஆம், நான் ஏதாவது யோசிக்க போகிறேன். இதோ. ஓ, இது திரும்பி வந்துவிட்டது. மைக், இனிமேல் இதை செய்யாதே. நீங்கள் எல்லாம் நியோமு ஜேமிசோயோ. ஆஹா, ஒரு பபுள். அது மிகப்பெரியதாக உள்ளது. சூப்பர். பாட்டில் திறக்கலாம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. அதை பிழிந்து எடுக்க முடியவில்லை. மன்னிக்கவும் நண்பர்களே. ஓ, உடம்பு வீழ்ந்தவரே, அது தயக்கம் கொடுத்தது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் எனக்கு ஹெலிகாப்டர் என்று அழைக்க போகிறேன். எனக்கு உதவி தேவை. சரி, அத பாட்டிற்கு சுற்றி முயற்சிக்கிறேன். என்னுடைய பெரிய பாட்டையா வானத்தில் உயர்த்தி விட்டேன். ஈஹா, மிகவும் சுவையான ஜெல்லிகள். எவ்வளவு இனிமையுடன் அற்புதமாக இருக்கிறது. நான் உங்களை நேசிக்கிறேன். அவள் பைத்தியம். என்ன, இப்படி ஒரு சிறிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட்? உண்மையிலேயே உன்னால் என்ன? ஆதரவாக நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இரு, பிரெய்னி எல்லாவற்றையும் மிஞ்சிவிட்டார். நான் மிகவும் பெரிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட்டாக உள்ளேன். பொறாமையாயிருக்காதே. ஜான், உன் வயிறு அல்லவா குயருது? ஆம், எனக்கு கிடைத்ததிலேயே சிறிய தொகுப்பு தான் இது. ஆனால் இன்னும் எதுவும் இருக்கிறது. இருந்தாலும் வெறும் ஒன்று அது போதாது. அதிகம் எதுவும் இல்லை. எனக்கு என்ன இருக்குது அதை முயற்சிப்போம். சிறியது. அப்படியா நண்பா, இது மிகவும் நல்லதாக இருக்கின்றது. நீ உண்மையா? நாம இதை முயற்சிப்போம். சாக்லேட் சிப்ஸ் அற்புதமானவை. நான் இதை செய்வது முதன்முறை. இது அவ்வளவு அருமையானது. ஆஹா, அவை ருசியாக இருக்கின்றன. எனக்கு கையில் ஒன்று வேண்டும். கேளுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என் கை மோதிரத்தின் பின்புறத்தில் சிக்கிக் கொண்டது. நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நீயும் உதவி விடு. அது நீங்களா? அடிக்காதே. என் தலை, நீ சின்ன முட்டாள். ஒண்ணுமில்லை. ஓ, மேற்கொண்டு எதுவரும் இல்லை. நீ இப்படி எப்படி செய்ய முடியும்? ரைனி, வாங்க பார்ப்போம். அமைதி. ஓ, அதை அடைய முடியவில்லை. எனக்கு தெரியும். நான் இப்படியே டினை கவிழ்த்து விடுவேன். டிப்ஸ், எனக்கு எல்லாம் மலை போல் உள்ளது. இவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. நான் ஆச்சரியமாக இருக்கிறேன். இது சொர்க்கம் என் தலையின் அளவிற்கு. மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. அருமை. மாற்றுவதற்கு கூடுதலாக. ஆனால் இருங்கள், எனக்கு ஒரு யோசனை. நான் ஒரு பெரிய கண்ணாடி தேவை. நான் என்ன செய்ய போவது உங்களுக்கு காட்டுகிறேன். சிறந்தது. நாம் பெரிய சிப்ஸை சிறிய துண்டுகளாக உடைத்து எல்லாவற்றையும் ஒரு பெரிய கண்ணாடியில் போடுவோம். அதை முழுவதும் சிப்ஸ் துண்டுகளால் நிரப்ப வேண்டும். இல்லை, நடிக்கை நன்றாக. மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதும் அனைத்தையும் உருகச் செய்வதே. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அருகில் செல்க. ஆஹா, இப்போது எனக்கு பெரிய காய்ச்சல் கண்ணாடி உண்டு. ரத்தம். ஆஹா, கலந்த சாக்லேட்.
12 முறை ஊற்றிக் கொண்டு விடலாமா? எங்க குழு குழு ஸ்ட்ராவை காண்பிக்கிறேன். எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக தெரிகிறது. பிரைனி, என்னோடு பகிர்ந்து கொள்ளவா? இல்லை, நான் பகிர விரும்பவில்லை. இந்த பெரிய கண்ணாடி முழுவதும் எனக்காக இருக்கும். நான் பிரெய்னி மிகவும் புத்திசாலியாக இருப்பான் என்று நினைக்கவே இல்லை. ஆனால் நமக்கு சிறப்பு நெசவை இருக்கிறது. அதில் நம்மால் அனைத்து சாக்லேட்டையும் குடிக்கலாம். வாவ், இது மிகவும் சுவையே. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். என்ன? ஓ, அது எங்கே? நம்பவே முடியவில்லை. நான் இதையெல்லாம் குடித்து விட்டேன். ஐயோ, நீங்க என் சாக்லேட்டை கல்வம் செய்து விட்டீர்கள். ஓ ஆப்ஸ், நாங்கள் பிடிபட்டோம். இது வேடிக்கையாக இருக்கிறது. சிறிய சிறிய அறையின் கிண்டலர்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்னிடம் மல்டீஸ் அல்லது கயானி அதே பார்க்கவும். இல்லை, இறுதி கடிகாரம் என்னுடையது பிரிட்னியுடன் தொடங்கும். சரி சரி, எனக்கு பெரியதா தான் இருக்கிறது. என்ன செய்வது எனக்கு தெரியும். ஓ, இதன் உள்ளே ஏதோ உள்ளது. இது ஒரு கம்மி கரடி. இது மிகவும் குளிர்ந்ததும் அற்புதமாக ருசியானதும் ஆகும். இப்போது மூடியை மீண்டும் போட்டு சாக்லேட் ஜூஸை சாப்பிட்டு பார்க்கிறேன். ஹலோ கூகுள், இது நான் தான். மைக், உன் பிளாக்காக தான். வா வா. ஆஹா, ஆம். முழுதாக நிச்சயமாக சாப்பிட்டேன். உள்ளே ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. உலகில் எனக்கு மிகவும் பிடித்த காந்தி. ஆயோ, சரி, நான் இப்போது ஸ்கிட்டில்ஸ் சாப்பிடுவேன். இதற்காக இந்த சிறப்பு ஸ்ட்ரா குழாய் எனக்கு உதவும். அது ரொம்ப வேகமாக இருக்கும். சாப்பிட்டு மகிழ்ந்து இன்புறுங்கள். இப்போ வந்து கியூபுக்கு திரும்புவோம். ஆஹா, பாருங்களேன், நான் அதை உடைத்து விட்டேன். இப்போ என்கிட்ட நிறைய காண்டி இருக்கு. ஆனா அத கண்டிப்பா தொட்டு பார்க்காதீங்க. எல்லாத்தையும் நான் கடைசி பந்து வரை சாப்பிடுவேன். சரி, இதாதான் என்கிட்ட மால்டீசஸ் ரொம்ப பிடிக்கும். ஜெம் தொடர்ச்சி பெறுகிறாள். ஹூரே, முதலில் இந்த கியூபை உடைக்கப் போகிறேன். சிகிச்சை பெற்று வருகிறேன். அது அருமை. அவன் மிக கனம். அதை கவனமாக காப்பாற்று நண்பா. அத பசிக்காத. அடுத்த திருப்பம். என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரிந்திருக்கிறீர்களா? நான் அதையெல்லாம் உருகச் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக உள்ளது. போடி. ஏய், நீ என்ன செய்கிறாய்? மிருதுவாக சாப்பிட சுவையாய் உள்ளது. ரொம்ப நன்றா இருக்கு. இதுவரைக்கும் நன்னா இருக்கு. ரொம்ப நன்னா இருக்கு. நான் உன்னை அடைகிறேன். நைஸ். ஏன் என் கற்கண்டு சாப்பிடுறீங்க? ஓ, அவ கவனிச்சாங்க. நீங்கள் என் நண்பர்கள். இது நான் கேட்கிறேன். அத சாப்பிட முடியாது. அனைத்து விலாசங்களும் என்னிடம் வந்துவிட்டதா? நிறைய சுவையான சரி. பலகாரங்கள் உள்ளன. ருசியானது. நன்றி. வாவ், ஒரு சிறிய கேக் பாப். என்ன ஒல்லி, நீயோ? என்ன, எனக்கு ஒரு மத்தியமான கேக் பாப் இருக்கிறது. அதுவும் அழகானது. என்ன, இது ரொம்ப கூலோ. ஜாம்? ஆம், எனக்கு ஒரு பெரியது உள்ளது. இல்லை, பிரிட்னி தான் முதலில். உண்மையிலேயே ஹூரை, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அது ருசியாக இருக்கிறது. ஆனால் அதில் எல்லாமே முடிந்தது. அடுத்தவர் யார்? ஓ, இல்ல இல்ல இல்ல, என் வரிசை ஜேன். எனக்கு ஒரு கடி கொடு. இது உள்ளே அழகாக இருக்கிறது. நானும் முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இது என் வரிசையா? ஆம், பெரிய கேக் பாப். நான் முயற்சித்து பார்ப்பேன். என்ன? ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் அதை தூக்க முடியவில்லை. அது வேலை செய்யவில்லை. சரி, நான் அதை வெட்ட முடியும். நெய்தல் எளிதானது அல்ல, ஆனால் நான் செய்ய முடியும். ஆம், நான் உண்மையிலேயே செய்தேன். அது அழகாக தெரிகிறது. அருமையாக இருக்கும். ஓ,
சுவையாக இருக்கிறது. அல்ல ருசி என்ன என் கேக் பாப் சரி பேராசையாகிவிட்டது. மிகவும் நன்றி ஜேட், நீதான் சிறந்தவள். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவோம் நண்பர்கள். நன்றி.